सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. ஜெகன்மாதா அம்பாட்டிய ஒரு திவ்யமான சரித்திரம் வைத்தவர்கள், அம்பாட்டிய லீலைகள், அம்பாட்டிய மாயா சக்தியுடைய விலாசம், இவைகள்லாம் தேவி பாகவத்துல வியாசாச்சாரியார் நிலையில இருக்கின்றதுதான் விசேஷமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தேவதைகளுக்கு அல்லது அப்பமா மனைவியாளர்களோ எந்த கஷ்டம் வந்தா அந்த கஷ்டங்கள் வந்து எவர் கண்டிச்சுட்டா, எப்படி கற்றுக்கிட்டா, அவருடைய அந்த மந்திரத்துடைய பலமென்னா இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி அதே வருஷத்துல கார்த்தவீரியாருடைய சரித்திரம் பார்த்தோம். கார்த்தவீரியாருடன் கூடியதானதான் மகாபலியார் இருந்தார். அதோடு இல்லாம நிறைய காசு பார்த்து நிறைய தானமும் எங்கைகளும் எல்லாம் பண்ணினார். லோகத்திலே மற்றதாக மனுஷாருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணினார். ஏதோ ஒரு தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டானமும் பண்ணினார். அனுஷ்டானம் பண்ணும்படியும் பண்ணினார். ஏன்னா மனம் மனுஷனுக்கு வேண்டியது வெறும் காசோ சுகமோ மட்டும் இல்ல, அவங்க மனசாந்தியும் வேணும். மனசாந்தி எப்படி வரும்? தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினார் தான் வரும். அந்த தர்மமானது வேதத்துல எப்படி தெரியுதோ அது மாதிரி இருக்கணும். அந்த வேதத்தை வாக்கியவானால்தானே அனுஷ்டானம் பண்ண முடியும்னு நினைக்கப்படாது. ஏன்னா நம்ம மகான்கள்லாம் ரிஷிகள்லாம் வேதத்தை மட்டும் சொல்றாங்க. உறுதிகளும் இதிகாசங்கள்லயும் அந்த தர்மத்தை சொல்லியிருக்கார். பழையதான் ஸ்திரீகள்லாம் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போகாது போனாலும் அவளுக்கு தர்மம் தெரிஞ்சு கொடுத்தது. காரணம் என்ன? இது போல உபன்யாசங்கள் அவைகளுக்குள்ள அந்த தத்துவத்தை இருந்து சொல்ல சொல்ல அந்த தத்துவத்தோடு சேர்ந்து நமக்கு அந்த கதையோடு சேர்ந்து தத்துவமும் உள்ளே இருக்கும். வியாசாச்சாரியர் எல்லாத்தையும் இருந்து நினைச்சு என்ன சொன்னா உங்களுக்கு சந்தேகம் தான் வயசான பாட்டிகளுக்கு இருந்து போக்குறேன். காரணம் என்னன்னா நிறைய கேட்டுமா பௌத்தியம் ஸ்லோகமியும் பௌதாஸ்லோகமியும் அவ கேட்டுட்டே தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சொன்னா புத்தகத்தை வாசம் அது பண்ணியும் அது அப்படி இல்லாமலே இந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரியுதுங்கிற தத்துவத்தையும் சொல்லியிருக்கேன். அவருடைய அனைவரும் உள்ளதுல நிறைய தானங்களும் பண்ணி சில பிராமணர்களுக்கு அவருடைய குருக்களா இருக்கக்கூடியதான பாக்கவ கொடுத்ததாக நிறைய காரணம் இருந்து போது அந்த ஐதை வம்சத்திலே என்ன ஒரு 6 தலைவருக்கு அண்ணன் என்ன அனுஷ்டானம் வந்து குறைஞ்சு போயிடுது. முக்கியமாக வேண்டிய மனுஷனுக்கு என்னன்னா அனுஷ்டானம் பழையத்தோட சேர்த்து அனுஷ்டானம் வந்தா அந்த அனுஷ்டானம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். கல்யாணம் அத்தியப்பிரதானம் பண்றோம், உட்காந்து உபஸ்தாபனம் பண்றோம் அப்படின்னு ஏன் பண்றேன், ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கு, யாரோ ஏன் பண்றேன்னு கேட்டா நம்ம ஏன் பண்றோம்னு நமக்கு தெரியாதமானாலும் யாரையாவது கேள்வி தெரிஞ்சுக்கிறது. அதுக்காகவே பண்ணாது போல கேள்வி கேட்கறதுக்கு இடமே இல்லைன்னா ஆகையானா அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கக்கூடியதான அனுஷ்டானம் குறைஞ்சதுமே அவனுக்கு கர்மங்கள்லாம் குறைஞ்சு போயிடுது. அதனால ரொம்ப ஏழ்மையான நிலைக்கு வந்தா மறுபடியும் ஆச்சாரியாவை கேட்க அவ என்ன சொன்ன, இந்த தாத்தா கொடுத்த சொத்து தானே நீங்க வச்சுட்டு எனக்கு கொடுங்கோன்னு கேட்ட அவ கொடுக்கல. அவளும் சண்டை போட்டு அவள்லாம் வேலைக்கு எறிஞ்சுட்டாங்க. அவள்லாம் வேற வழி இல்லாம இமாலயத்துக்கு போய் இருந்த பொழுது அவளுடைய வீட்டெல்லாம் சோதனை பண்ணி அங்க இருக்கிற காசெல்லாம் பலாத்காரமா எடுத்துட்டு போயிட்டாங்க. இவாவும் இமாலயத்தை அதிகாரிகளை சொல்லிட்டு இருக்கிற காலத்துல இவாள என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்திருக்காரு. இவா சில பேர் அங்க போனான் போயிட்டு அங்கேயும் நம்ம வருடே இருக்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவா அப்படின்னு நான் சொல்லி மறுபடியும் இங்க ஹிம்சை பண்ண தொடங்கினேன். அப்பொழுது அவளுக்குள்ள ஒரே ஒரு பையன் போனான். அந்த பையனானவன் அவன் ரொம்ப விசேஷமான ஆசிரியர். ஏன்னா அம்பாளுடைய அனுகிரகத்தினால கிடைச்சதான பெயரும் அந்த விசேஷம் கடலிலே அப்படின்னு மின்னல் கொடி மாதிரி பட்டாசிட்டு கொண்டிருக்கான் அந்த பையன். அவன்கிட்ட போய் அவனுக்காக ஏதோ அபகாரம் பண்ண தொடங்கினதுன்னு என்ன பண்ணினாங்க இருந்தாலும் இங்க வந்ததான ஐயே ஒருத்தருக்காக எல்லோருடைய கண்ணு கொடுக்கணும்.
தெரியாம போயிடலாம். அந்த சமயத்துல வேற வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த குடும்ப கல்விகளை எல்லாம் நமஸ்காரம் பண்ணி கேட்கிற காலத்துல தேவியை பிரார்த்தனை பண்ணி நமக்கு அபகாரம் பண்றவாளுக்கு நமக்கு எவ்வளவு விருப்பம் பண்றவாளுக்கும் நல்லது நடக்கணும்னு அவ சந்தோஷப்பட்டு பகவான் பிரார்த்திக்க மறுபடியும் அவளுக்கு கண்ண வந்தது. இப்படி அந்த குழந்தையினுடைய ஸ்வரூபம் அப்பாவுடைய மந்திர மகிமையை அங்கே சொல்லி கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த வம்சத்திலேயே ஏற்பட்டதாக மற்றொரு சரித்திரத்தை சொல்லணும்னு ஆரம்பிச்சு சூரியனுடைய பிள்ளையாக தேவன் தந்திருந்தார். அவன் ஒரு நாளைக்கு பகவானை பார்க்கணும், நேரா பார்க்கணும்னு மந்திர சக்தியினால வைகுண்டத்துக்கு போயிருக்கான். சாதாரணமாக மனுஷ லோகத்தில் இருக்கிறவங்களாம் புண்ணிய லோகங்களுக்கு போகணும்னு பிரசாதம்னா இருக்கணும், மந்திர சக்தி இருக்கணும். இவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் என்னதான் உலகத்திலேயே இருந்து மந்திர சக்தி இருந்ததுனால அதனால அவன் வைகுண்ட லோகத்துக்கு நேர்ல போனாங்க. மகாராஷ்டிராயா பார்த்தா சிரிச்சுட்டான். எவ்வளவு கஷ்டப்படுறா. ஆனா இவன் பிறந்து ரொம்ப நாளுக்கு முன்னாலே சீக்கிரமாகவே வந்து செஞ்சுட்டாங்க. சிரிச்சதுக்கு மகாவிஷ்ணு காரணம் கேட்டார். யாரும் சொல்லவே அந்தம்மா. அதனால மகாவிஷ்ணு கோபம் வந்து சில சமயத்துல அப்படிதான் ஆயிடும். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கட்டட கோபம் வந்துடும். கோபம் வந்ததுமே என்ன அப்படின்னு மகான்களுடைய கோபம் வந்து அந்த நல்ல சொல்ல முடியும். அதை பார்த்துக்கணும். நம்ம எல்லாம் எப்பொழுதுமே நல்ல வழியிலேயே இருந்து பழகிடுவானுக்கு அவனுக்கு ஏற்பட்டதாக ஒரு சின்ன தவறு இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு நல்ல சொல்ல வந்து முடியும். என்ன பண்ணினா மகாலட்சுமி தாயார உலோகத்துல பிறக்கணும்னு சொல்லிக்கிட்டார். மகாலட்சுமி தாயார் அங்கே வந்து காலிந்தி கமலா இந்த ரெண்டும் நதி இடத்துல சமர்ப்பணம் தொடங்கினார். எப்படி மகேஸ்வரி பரமேஸ்வருடைய ஆட்சியாலே கௌரியா நம்ம அம்மாவை பூஜை பண்ணிட்டு இருக்கா. இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அந்த அம்மா பிரத்யட்சமாயிட்டு என்ன வேணும்னு கேட்டேன். என்ன வேணும், நான் வைகுண்ட இறங்கி வந்திருக்கேன், நமக்கு அந்த இடம் வேணும், எங்க ஆட்டுக்காரத்தை விடாம நான் இருக்கணும், எப்பொழுதும் அவருக்கு பரிசோதனை பண்ணிக்கொண்டே இருக்கணும்னா பிரார்த்தனை. வேற ஒன்றும் இல்லை, எல்லாமும் இருக்கு. ஸ்ரீகளுக்கு என்ன வேணும், எதையும் எதிர்பார்க்கல, கணக்கு எதிர்பார்க்கல. மஞ்சள் குங்குமத்தோட ஆசை இருக்கணும். குழந்தைகள்லாம் எல்லாரும் வளர்த்தா அவ சௌக்கியமா இருந்தா. நம்ம நாட்டு ஸ்திரீகளுக்கெல்லாம் அது வேணும் இது வேணும் அந்த லோகத்தை ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசை ஒண்ணுமே கிடையாது. புருஷால் பண்ணக்கூடியதான கர்மாவனாலே ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை திருச்சி கடைய வேண்டியது இல்லை. இவ சந்தியாபதமும் நிஜ கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு உபாசனம் பண்ணிட்டே இருந்தா எந்தெந்த லோகங்கள் இவ அடைப்பதோ அத்தனை லோகங்களும் கர்மாவனால அவளுக்கு வந்துருவது. அவளுக்கு வீணாத வராததான லோகமே ஒண்ணு கிடையாது. ஆகியால் அவன் என்ன நினைக்கிற ஒரே ஒண்ணு குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணும், ஆட்டுக்கார சௌக்கியமா இருக்கணும். அவ்வளவுதான். ஆபரணங்கள் அதான் தானா உத்தர போடுறதுன்னா அதை பத்தி கவலையே பண்ணல. நம்ம நாட்டுக்கு அப்படி இருந்துருக்கா. அப்படி இருக்கிற காலத்துல வேற ஒன்றும் இல்லை. நம்ம மறுபடியும் பழைய நல்ல ஆட்டுக்காரோட இருக்கிறது அப்பா பரமேஸ்வரன். லோகத்துல குடும்பம் சௌக்கியமா இருக்கணும், தாம்பத்திய சுகம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னா அம்மா பார்வதி பரமேஸ்வரால தியானம் பண்ணணும். அது விசேஷம். அது விசேஷமா நம்ம சொல்லும் பொழுது பாகத்தையே பார்வதி பரமேஸ்வரம் அப்படின்னு விட்டுபடியான சர்வதா சர்வகாலம் ஒருத்தருடைய மனசுல ஒருத்தர் இருந்து கொண்டிருக்கான். அந்த சிவசக்தி ஸ்வரூபம். அதனால அந்த சிவசக்தி ராமரத்தியம்னு சொல்றது. ராகு வேணும், ஐஸ்வர்யம் வேணும், புகழ் வேணும்னா மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணலாம், மகாலட்சுமி தாயார தியானம் பண்ணலாம். ஆனா தாம்பத்தியம் ஒன்னா இருக்கணும், சண்டை போடக்கூடாது. ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். புருஷானும் ஸ்திரீகள் இவ ரெண்டு பேரும் எப்படின்னா அவன் ரெண்டு பேரும் தப்பதைக்குள்ள ரெண்டு சரீரத்துக்கு ஏதாவது மனசு ஒண்ணா இருக்கான். இவர் என்ன நினைக்கிறாரோ அவர் இன்னைக்கு கோவிலுக்கு போனாலும் அவன் நினைக்காத கேட்டான். நானும் அதான் நினைச்சேன்னு சொல்லணுமா. என்ன வாயால வேகம் அதுவாவே மனசு இருக்கலாம். அப்படி மனசுகள் ஒன்னா சேர்வதா இருந்தா அதை விட உதவியான வேற தாம்பத்தியம் ஒண்ணும் கிடையாது. எத்தனை வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் அவெல்லாம் பணியான கலைஞ்சு போகும். அப்படிப்பட்டதான ஒரு ஐக்கமத்தியம் வரணும் அப்படின்னு சொன்னா சாமரஸ்யம் வரணும்னு சொன்னா அது அப்பா பார்வதியுடைய ஒரு அனுகிரகம். அப்படின்னு அந்த பார்வதி தேவியை பிரார்த்தனை பண்ணும்போது கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே ஐக்கிய இடத்துல வருவார், உங்களை அழைத்துட்டு போவான்னு சொன்னா சரி நீங்க வந்திருக்க. அந்த ஐக்கியவர் ஆகும்போது அவ ரெண்டு பேருக்கு ஏற்பட்டதான ஒரு குழந்தை ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவானவர் கிளம்பு வைகுண்ட லோகத்துக்கு நம்ம போவோம், உன்னுடைய சாபமானது போயிடுது, இது வேற வைகுண்ட லோகத்துக்கு கிளம்புவோம்னு சொல்றார்.
ஆனா இந்த அம்மா சொன்னா அதெல்லாம் முடியாது, குழந்தைய அனாதைய விட்டு போக மாட்டேன். அம்மா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் குழந்தை நின்று அவன் தனியா அங்கால விக்கிரவதையும் தான் பார்த்து கொள்ள வேண்டியதான பொறுப்பு இருந்தது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சாதாரணமான மாதாக்களே இப்படி இருக்குமையான இடத்துல யோகமாதா ஜெகன்மாதா விட்டு போயிடுவாளா அவன் முடியாதுன்னு சொல்லும் பொழுது வரணும் தெய்வமான சொல்றார். கவலைப்படாதீங்க, நீ சீக்கிரமாகவே பக்கத்துல அந்த குழந்தைய நான் காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுட்டேன். ஏயா தன்னுடைய பிள்ளை துருவசூர்னு பேரு, அவருக்கு இன்னொரு பேரு ஹரிவர்மான்னு பேரு. நாமகர்மம் பட்டதான பேரு ஹரிவர்மான்னு. அவர் துருவசூர்னு பேரு கூட ஆரம்பிச்சார். இவெல்லாம் கல்யாணத்துல அரையாசம் போடுறது அதே மாதிரி பழைய நாட்டிலையும் இருந்தது. ஒரு பேரானது அவங்க சொல்லும் பொழுது நாமகரணத்திலே மாதநாமா நட்சத்திர நாமா அப்படின்னு சொல்றார். விவகார நாமா விவகாரமா கூப்பிடுறதுக்காக ஒரு பேர் வச்சிருக்கோம். அது இல்லாம நம்ம இன்னொரு பேர் வச்சிருக்கோம். கிருஷ்ணமூர்த்தியும் பேர் வச்சு கிட்டூன்னு கூப்பிடுறது. அதே போல ஸ்ரீகிருஷ்ணன் சத்யபாமான்னு பேர் வச்சு சத்யான்னு கூப்பிடுறது. இப்படி நாமைகள் இது யோகத்துல இருந்துன்றது. அது போல இவருடைய ஹரிவர்மான பேரு. அவர் என்ன பண்ணினா அவர் வந்து இவர் இந்த குழந்தைய எடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லி அறிவிட்டு சொல்லிட்டு இந்த மாமா கிளம்பின. இவர் 2 பேரும் வைகுண்டலோகத்துக்கு போயிருக்காங்க. வைகுண்டலோகத்துக்கு போனப்ப என்ன இதுக்கு நடுவுல என்ன சுவாமியாருக்கு ஒரு சம்பாட்சம்னு ஒரு கந்தர்வன் அவன் அங்க தபஸ் பண்ணிட்டே இருக்கான். மதாலத்தான அவருடைய ஆசிரியர் இவன் 2 பேரும் தெரிஞ்சுட்டு அங்கேயே தபஸ் பண்ணிட்டு காலத்துல அவ அப்படி வரான். வந்துவிட என்ன இந்த குழந்தைய பார்த்தா குழந்தை ரொம்ப அழகா, அவனுக்கோ குழந்தை இல்ல. இந்த குழந்தை நிச்சயமான ஒரு தேஜத்தோடு இருக்கு, சிரிச்சுட்டே இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இந்த குழந்தைய நான் எடுத்துட்டு நம்ம வளர்ந்து போது எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நாம எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்துக்க கூடாது. இதுக்கு ஏதாவது விட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல எடுத்து இந்திரனை கேட்கணும். ஏன்னா இந்திரன் கேட்டு அவர்கிட்ட சொன்னோம்னா அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா திரிலோக அதிபதி அவர் மனுஷியாளர் யாராவது என்னென்ன நடக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். ஆயா இதுன்னா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாளைக்கு ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது பார்த்தா அப்படின்னு நான் சொல்லி இந்த அதாலத்தாங்கிற அம்மாவும் செப்பாட்டம் எனக்கூடியதான 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை எடுத்துட்டு நேரம் இந்த அமராவதிக்கு போறோம். இந்திரன் பார்த்தார், இந்த குழந்தை இப்படி இருக்க நாங்க வளர்ந்துக்கலாம், வளர்ந்துட்டு வச்சுனா வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம், உங்க அனுகிரகம் வேணும் அப்படின்னு அவர் பார்த்தார். சிரிச்சார். சிரிச்சது என்ன சொன்னா, இந்த காரண குழந்தை இந்த குழந்தை கிட்ட நீங்க போகாதீங்கோ, அதனால என்ன பண்ணுங்க எந்த இடத்துல வச்சோட அந்த இடத்துல இந்த குழந்தைய விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஏகாவீரம் அப்படின்னு நாமகரணம் பண்ணினார். இப்படி அந்த குழந்தை வந்தவரை என்ன அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் துருவசூர் அவருடைய ஆட்டக்காரியோட வந்தார். வந்தவருக்கு முன்னாலேயே மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு இது போல. சரி நான் இங்கிருந்து அவர் நடந்து வருகிறார். அந்த காலத்துல மோட்டர் காரோ பிள்ளையோ ஏதாவது இருக்கா, நான் நடந்தாங்க வரலாம். 1 மணி நேரம் ஆச்சு. அதுக்குள்ள இந்த குழந்தை பக்கலோகம் வரைக்கும் போயிட்டு போயிட்டு சில பேருக்கு இதை பார்க்கணும். அவ பாக்கியம் ஒண்ணுமே இல்லாம இருக்குன்னா அவங்க மட்டும் எங்கெங்கயோ போயிட்டு வருவான். நீங்க ஒரு பக்கத்து ஊருக்கு போகணும்னா ஒரு 1000 கட்டம், அதுக்கு ஒரு 1000 சுக்கர் 2வது வீட்டுல இருக்கணும். எல்லா ஊருக்கு போகணும் அப்படின்னு. அது மாதிரி அவரோட மத்தியத்துல போயிட்டு இந்த குழந்தை வந்தாச்சு. இதெல்லாம் இவாட ஒண்ணுமே தெரியாது. இருக்கிற காலத்துல அவர் சொல்லி அந்த துருவத்துல ஒரு குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சார். வளர்ந்துட்டு ஏன்னா யயாதியுடைய பையனோ சக்கரவர்த்தியாச்சு ரொம்ப அழகா வளர்ந்தார். எல்லா விதமான சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார். முக்கியமான சதுர்வேதாதிகள்லாம் சொல்லிக் கொடுத்தார். மகாவீரமா இருந்தார். ஏன்னா இந்திரனே ஏகவீரம்னு சொல்லியிருந்தாரு, பேர் இருந்தாரு. பேருக்கு அந்த மாதிரி உயர்ந்ததான ஒரு ராஜ்யத்தை ஆரம்பிச்சார். ஒரு நாளைக்கு இந்த ஏகவீரங்கிறத அப்படியே வேண்டாவிட்டு கங்கா நதி தீரத்துக்கு போறாரா. கங்கா மாதாவை நினைச்சாலே போதுமா புண்ணியம். மதுராத்துல இருக்க எத்தனை கிலோமீட்டருக்கு எழுதும்போது இங்கே நீங்க நினைச்சிருந்த கங்காவை நினைச்சிருந்து ஸ்நானம் பண்ணா, கங்கையில ஸ்நானம் பண்ணா என்ன புண்ணிய பலமும் அதை புண்ணியம் பண்ணும். மகாவிஷ்ணுடைய பாதத்திலிருந்து வந்ததான நிஜமான ஒரு சொரூபம், பரமேஸ்வருடைய ஜடையை தொட்டு வந்ததான ஒரு திவ்யமான ஒரு சொரூபம். அந்த கங்கா மாதாவை
ஜலத்தாலே சகல க்ஷேமமும் ஏற்படும். அப்படிப்பட்டதான் அந்த கங்கை கரைக்கு நிற்கிறார். இருக்கிற காலத்துல வேட்டையாடிட்டு எல்லாம் நானுக்கு மட்டும் தீர்த்தத்தை ஆதரவு பண்ணி நிச்சயம் பண்ணிட்டு அங்க நிக்கிற. அங்கே ஒரு பெரிய புதர், அந்த புதருக்கு பக்கத்துல ஒரு அழக சத்தம் வந்தது. இந்த யாரப்பா அழகாச்சு அவரையும் நான் சொல்லி கிட்ட போனா ஒரு பெண்ணு எவ்வளத்துல இருக்கா, அவ அழுது இருக்கா, அம்மா ஏமா அழுதுருக்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க யாரு, இங்கேயும் வந்து ஏகாந்தமா இருக்கு, வயதுல இருக்கிற பொண்ணானது இப்படி ஏகாந்தமா இங்க வரலாமா, வரது மட்டும் இல்லாம அழுதுருக்கு யாரும் என்ன சொல்லுதோ, நான் இந்த தேசத்தினுடைய ராஜா எந்த தோற்றம் இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் செய்து வைக்கிறேன் நான் பிரதானம் பண்ணி கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லிட்டா, இது பக்கத்துல ஒரு ராஜ்யம் இருக்கு, ஒரு 30-40 கிலோமீட்டர்ல ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்துக்கு ரவுனியம்னு பேர் அந்த ராஜாவுக்கு. அந்த ரவுனியனுடைய ஆத்துக்காரி ருக்மரேகான்னு அவளுக்கு ஒரு அழகான ஒரு பெண்ணு இருந்தது. ஏகாமணின்னு அந்த பெண்ணுக்கு பேரு. அந்த பெண்ணுக்கு என்னன்னா பிறந்ததுல இருந்து தாமரைகள் கொண்டாயிட்டான். எந்த தாமரையாருன்னா நீங்க தாமரை அதை எடுத்து முடிச்சுட்டு அதோட விளையாடிட்டே இருப்பா, அதனுடைய அழகா பார்த்துட்டே இருப்பா. தாமரைன்னா அவளுக்கு ரொம்ப பெரிய. ஆனா என்ன பண்ணினா ராஜா பார்த்தா நான் ரவுனியம் இப்படி அரசகுமாரியோ இல்லையோ அதனால என்ன வேணும்னாலும் பண்ணி கொடுப்பாரு. அந்த அந்தபுரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஏரி இருக்கு, நிறைய பலவிதமான தாமரைகள் எல்லாம் போட்டு அதை பண்ணினாங்க. ஆனா அந்த அம்மாக்கு அது முடியல. அங்க இருந்து கங்கா நதிக்கு வரணும், இங்க இருக்கக்கூடிய தாமரைகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இங்க வந்திருக்கா. இங்க வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் இங்க விளையாடி கொண்டே இருந்தோம். அவரை என்னன்னு தெரியுமோ இருந்தா போல இருந்து ஒரு ராட்சசம் இங்க வந்துள்ளா. நான் அந்த பெண்ணுக்கு ரொம்ப வேண்டியவன், எனக்கு யசோவதினு பேரு. இப்படி நான் 2 பேரும் இருந்திருக்கிற காலத்துல என்ன காலநேவின்னு ஒரு ராட்சசம் வந்துருந்தா. அந்த காலக்கேது இவ வரும்பொழுது அந்த காலக்கேதுங்கிறவன் ஏகலா பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணினா நான் வந்து என்ன தோணிதுன்னு தெரியல. எங்க அரசகுமாரி மேல அபிப்பிராயப்பட்டு எங்களை அழைச்சுன்னு போகணும்னு சொன்னா நாங்க கேட்கல, கஷ்டம் போட்டோம். இருந்தாலும் ஒண்ணும் தெரியாம ஒரு இதுல பலாச்சாரமா நேர்ல கட்டி கொண்டு போயிட்டு எங்க போகணும்னு எங்க 2 பேருக்கும் தெரியாது. வெகுதூரம் போகணும். ஆனா ஒரு இடத்துல போகணும்னா அழகான ஒரு வெள்ளையா இருக்கக்கூடியதான ஒரு மாடி, ஒரு விசேஷமான ஒரு கௌதம் அங்கே வந்திச்சு விட்டுருக்கான். அதுக்கப்புறம் எங்களை ஒரு துன்பமும் பண்ணல, எல்லா விதமான ஆகாரமும் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா. அத கடைசியில என்ன கேட்டாங்கன்னா எங்களை வந்து விவாகம் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க. எங்க ஏகாவளி சொன்னா, நான் அப்பாவுக்கு அடங்கிற பொண்ணு, அவள் யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாளோ அவளதான் கல்யாணம் பண்ண, நீங்க வேணும் பண்ணிக்க மாட்டேன், நீங்க வேணும் ஒண்ணு பண்ணுவா. எங்க அப்பா ரவுனியரை கேட்டதோ அவர் கேட்டு அவர் சம்மதிச்சு அவர் தானம் பண்ணி கொடுத்தா கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் பண்ணிக்கிறேன், எனக்கு தனியான விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் பலாச்சாரம் பண்ணினா பிராணம் வாங்கினதை தவிர நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் சொன்ன கதையெல்லாம் நல்லா சொல்றேமா, கௌதின்னு ஒரு பொண்ணு அங்கே போனா காலையில போனா நல்லா கதை சொல்ற. ஆனா ஒண்ணு நீங்க அங்கே போனீங்க, அங்கிருந்து இங்க போயிடுது, போன வழியும் தெரியாதுங்கிற, அவ்வளோ வழி தெரியாது, எங்க அந்த ஊர் பேர் என்ன போஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்கிற. ஆனா விவகாரம் என்ன, நீங்க வந்துருக்கீங்க, அங்கிருந்து யார் ஒண்ணு கொண்டு போயிருக்கா, இங்க வளர்ந்துக்கு ஒண்ணு எங்க போயிருக்கணும், உங்க நாட்டுக்கு போயிருக்கிறோம், ராஜா கிட்ட சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் கந்தக்கரைக்கு வந்து ஏகாந்தமா அழகுக்கு காரணம் என்ன, இது பார்க்கணும். ஒரு விவகாரத்தை கேட்கறதுமே அதை எப்படி எதிராக கவனிக்கல, அவர் எப்படி அதை அவர் என்ன சந்தேகம் கேட்கிறாரு விவகாரம் பார்க்கணும். இது சாதாரண நம்ம கதை கேட்கிறப்போ இப்படி நடந்ததாகும் அப்படின்னு தான் கேட்கிறோம். ஆனா விவகாரம்னா ராஜா அதை பார்த்துக்க, நீ எப்படி இங்க வந்து கேட்டார். அப்ப சொன்னா, நாங்க 2 பேரும் அங்க இருந்தோம் அந்த வேலை பகுதியில. அப்பா அந்த காலம் கேட்டுவாங்க, அப்பவும் வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி அரசகுமாரி என்னாலையும் கொடுக்க முடியல, எப்படி கஷ்டம் தெரியல. அந்த சந்தர்ப்பத்துல
எனக்கு முன்னாடியே ஒரு மந்திரம் இருந்தது, அம்பாட்டிய மந்திரம், நவாட்சதி மந்திரம், கண்டிகா மந்திரம். அந்த மந்திரத்தை பண்ணினேன், இவரை ஆபத்தாயிட்டு அப்படின்னு ரொம்ப வியாதி வந்தாலோ ஆபத்து வந்தாலோ சங்கடம் வந்தாலோ முதல்ல நினைக்க வேண்டியது சண்டி மந்திரம். அது விசேஷமான கலம் சண்டி விநாயகம். கலிகாலத்துல கைமேல் கலத்தை கொடுக்கக்கூடியதான மந்திரங்கள் கணபதி மந்திரம் ஒண்ணு, சண்டி மந்திரம். அந்த அஷ்டாட்சரி மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணியிருந்தா அதை நான் 27 நாட்கள் தூங்குற சமயம் தவிர ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்றது, சாப்பிட சமயம் தவிர இந்த சமயங்கள்ல அப்படியே வாசனம் பண்ணிட்டே இருந்தேன். 28வது நாள் அப்பா பிரத்யட்சமான பிரத்யட்சமா என்ன சொன்ன, இங்க வந்து நீ வெறும் அழுதுன்றா சொல்வதும் இல்ல, நீ இங்க இருந்து கெண்டக்கரைக்கு போ. கெண்டக்கரைக்கு போனா அந்த ஏகவீரன் ஒரு அரசர் வருவார், அவன் தான் இவருக்கு நடந்துக்காரர். அவன் வந்து வெளியிட்டு போறான், காலக்கேது ஒரு பெரிய விவகாரம் இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன், நான் இருக்கிற இடமும் தெரியல, ஏழைகளுக்கு போறது எப்படின்னு தெரியல, எனக்கு போறதுக்கு கால் நடக்கிறது ஒன்றும் தெரியாது, அதே விவகாரம்னா எப்படி போவேன்னா அப்படின்னு நான் கேட்டேன். கண்ணை முடியணும்னா கண்ணை முடியும்னா அடுத்த கடைக்கு வந்துருக்கேன். இங்க யாரோட பேசுங்க ஒத்துழையே, ஏகாந்தமாகாவே இருக்கு, குருவா இருக்கு, வெள்ளக்கரையா இருக்கு, யாரோட பேரு எங்க ஊருக்கு எப்படி போவேன், ஏகவேதன் யாருன்னு கவனிப்பேன். ஏகவேதன் இப்படியா அப்படியா, அவன் எப்படி இருப்பான், நீளமா இருப்பானா, குட்டையா இருப்பானா, வெளுப்பா இருப்பானா, கருப்பா இருப்பானா, அவன் யாரு என்ன ஒண்ணுமே சொல்லாமன்னா அம்மா நல்லா மறந்து வர போயிட்டான். அப்பப்போ வேணும்னா இந்த செல்போன்ல பக்கத்து பிளாட்ஃபார்ம் தான் இருப்பான், வெப்பம் செயல்ல கண்ணுக்கு தெரியாது. செல்போன்ல இவன் அவனோட தெரியுமா, அவன் இன்னைக்கு 2 பேரும் இந்திய வாங்குவோம், 2 பேரும் கலந்து லோகத்துல பார்த்துட்டு வரணும். இது மாதிரி கேட்கறது ஏதாவது ஒண்ணு உண்டா தெரியலையே. நான் ஒரு மணி நேரமா காத்துட்டு இருக்கேன், ராத்திரி இருக்கிற போல இருக்க, பயமா இருக்க, அதனால நான் அழுதுட்டு இருக்கேன். இந்த ஏகவேதர் என் பேரு நம்ம ஏகவேதர், ஒன்னும் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அது ஒரு அழுது போறேன். இது ரொம்ப நல்லா வந்த வழி சேர்த்தா முதல்ல நீங்க வந்து அழுது போக எப்படி நான் எழுதி போறோம், எனக்கு வழி தெரியாது. இல்லை அழுது போகாத போனா நான் எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு பொழுது மறுபடியும் தியானம் பண்ணிட்டேன். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் இருந்த ராத்திரி 11 மணி பிரார்த்தத்துக்கு மறுபடியும் அப்பா பிரத்யட்சமாய் இவ 2 பேரையும் அந்த இந்த அரசுக்கு வந்ததை காலதி நீக்கிறது, காலத்தை கொண்டு தெரிஞ்சு. ஏன்னா அவள் ராட்சசாவையோ அந்த ராட்சசாவுக்கு தெய்வீகத்தை இருக்கிறவங்க அவளுக்கு தெரிஞ்சு. ஏன்னா நல்லவாள் வர காலத்துல அவளுடைய மனசு படப்பட ஆரம்பிச்சு. ஓஹோ யாரோ வர பாரு பாரு வந்தா இது போல அர்த்தம் வீரன் வந்துட்டு இருக்கான், கையில வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னமே யுத்தத்துக்கு வர தொடங்கிற. அதுக்கு இல்லபடியா நான் யுத்தத்துக்கு பண்ணி இவர் ஜெயிக்கிறேன், இந்த வெண்ணை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சிருக்கோம், ரகசியமான இடத்துல அப்படின்னு ரகசியமான இடத்துக்கு மாற்றிவிட்டாங்க. வாசன விலங்கிட அந்த இந்த பொண்ணை பார்த்ததுமே அந்த பொண்ணு என்ன பண்ணினா, ஓ ஏதாவது இவரை பார்க்க எல்லாம் சொல்லிவிட்டாங்க, இனிமே நீங்க எவ்வளவு பண்றது இல்ல, ஏகத்துல சொல்றபடி நான் கூட்டு வந்துருக்கேன், இதுதான் அவளே கவனிச்சிருவான், நம்ம கேப்பா இருப்போம் நினைச்சு ஏகாவளி ஏகவீரன் அந்த ரகசியமான ஸ்தலத்துல இருக்க. இந்த ஏகவீரன் அப்பா காலகேதுவோட 22 நாட்கள் யுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கேட்டு அந்த படத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போறாங்க. போனது 2 பேரையும் கேட்டு நான் தான் ஏகவீரன் சொல்லும் பொழுது அந்த பொண்ணு சொன்னாங்க, சரி ஏகவீரனா இருக்கலாம், எங்க ஊருக்கு அழைச்சிட்டு போய் எங்க அப்பா கொண்டுதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ராஜாபத்திய விவகாரங்களோட காந்தர்வ விவகாரம் லவ் பண்றது இந்த விவகாரங்கள்லாம் நான் ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கிருந்து மறுபடியும் இவன் என்ன பண்ணினா அந்த இதுக்கு முன்னால தத்தாத்திரையர் பரம்பரையில வந்தவா யோகீஸ்வரி மந்திரங்கள் யோகி 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 யோகீஸ்வரி யோகீஸ்வரி யோகாவேந்தன் அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு மந்திரம். அது 184 எழுத்துகளோடு கூடியதான யோகீஸ்வரி மந்திரம். அந்த மந்திரத்தை அர்த்தம் பண்ணியிருக்கிறார். அந்த யோகீஸ்வரி அனுகிரகத்தினால மறுபடியும் 2 பேரையும் அழித்து மறுபடியும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கார். அதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் இந்த நிசோகத்தையும் இந்த 2 பேரையும் சேர்த்து அவருக்கு ரவுண்டினுடைய ஊருக்கு அனுப்பிச்சவர்களே
சந்தோஷப்பட்டு இந்த விஷயங்களை கேட்டு சந்தோஷப்பட்டு இவாளுக்கு விவாகம் பண்ணி வச்சார். இப்படி கேட்டவான செய்திய பிரகாரமும் அதோட இல்லாம யோகாபயங்கரின்னு இந்த யோகினி மன்றத்துடைய பிரகாரம் சொல்லி இந்த கதையை பெற்றார். இந்த கதையில சொன்ன பிறகு இதை கேட்டதுனால அந்த சந்தர்ப்பத்தை அங்க வந்திருந்ததான நாரதர் இத்தனையும் வரப்ப கதை நடந்துட்டே இருக்கு. கடன் வந்த வருவது யாருக்கும் தெரியாம பின்னாலே ஏகாந்தம் அவங்க கண்ண கதையை கேட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா, சர்வதா சர்வகாலம் ஜபம் பண்ணிட்டு பகவன் நாமாவையே சொல்லிருக்கக்கூடியவன் இந்த நாரதர். அவருக்கும் இப்படிப்பட்ட திவ்யமான கதைகள் கிடைக்காதோ இல்லையோ, கதைகள் நிறைய இருக்கு, வேதங்கள்ல நிறைய இருக்கு. ஆனா அது எடுத்து இப்படி கோர்வையா சொல்லக்கூடியதான கிடையாது. அது வியாசாச்சாரியர் ரசிச்சு ரசிச்சு தனக்குள்ளேயே எத்தனையோ தரம் நினைச்சு அந்த தத்துவத்தை எடுத்து ஜல்தி இதை அழகா சொல்லியிருந்திருக்கார். இதை கேட்டா ரொம்ப சந்தோஷம். இந்த மாயினுடைய பிரபாவம் இன்னதுன்னு தெரியலையே, இப்படி பண்றாங்க ஜெகன்மாதா, எங்க ஜெகதீரன், எங்க ஏகாவளி, அவளுடைய மனசுல அவள் ஒருத்தர் சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டியதான் நம்ம நினைச்சு கூட பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்படி நடக்கும்னு ஒருத்தருக்கும் அட்ரஸ் தெரியாது, ஒருத்தரோ அழைச்சுன்னு போயிட்டார். ஏகாந்தமா இருக்கா, சாதாரணமா ஒரு பெண்ணா இருந்தா என்ன பண்ணுவா, கவலையிலேயே பிராணி கொண்டிருப்பா. அதுதான் இவ்வளவு நடந்தது. மகாமாயா இவ்வளவு பண்ணக்கூடியதாக விசேஷம் அப்படின்னு சொல்லி மகாமாய வைபவத்தை சொல்லும் போது வியாசாச்சாரியர் நாரதர் கேட்கிறார். அவர் வியாசாச்சாரியர் சொன்ன சந்தோஷம், மகாமாயா பிரபாவத்தில் நீங்களே மாட்டிட்டு சந்தடிச்சவர்களே தெரியாதாங்க. மகாமாயை பத்தி என்ன கேட்கிறீங்கள, அந்த மகாமாயை பத்தி நீங்க அவசரப்பட்டு இருக்கிற மறந்து போயிட்டீங்கன்னா உங்களுடைய தெரிஞ்சு கேட்க. அவர் சொன்னார், அன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கு நடந்தது. அது ஹியூமன் டிஃபரன்ஸ். சில பேர் என்ன பண்ணுவா, அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன் மறந்துடும் அப்படின்னு அந்த கஷ்டமே உங்களுக்கு சொல்லுவான். ஒரு 10 வருஷம் அவன் கஷ்டப்பட்டதுல உங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் வலிக்கும். ரோடு நடுவில் நிற்கிறேன் எல்லாரும் அடைகிறார். ஆனா அந்த கதை விடாம நீங்க விட மாட்டார். ஒரு கிழமை உங்களை விடமாட்டார். அப்படியே பிராணம் என்ன இந்த ரப்பத்தை மாட்டிலேன்னு நான் சொல்லிடுறேன். விவகாரம் என்ன லோகத்துல அனுபவம் கிடைச்சு அப்படி விவகாரம் நடன. அதே போல பழசு நடந்து மறுபடியும் கவலைப்படுறதோ, நான் என்ன இப்படி பண்ண அப்படி பண்ண அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி இவன் பிளான் எல்லாம் சொல்ற பிளான் தான் இருக்க ஒரு கணிப்பு பண்ணல. சங்கல்பம் பண்ணிட்டு போறாது. நீங்க முயற்சி எடுக்கலாம். முயற்சி எடுத்தாதான் உங்களுக்கு தெய்வ சகாயம் வரும். நான் அப்படி பண்ணா இப்படி வெறும் சங்கல்பத்தோட மட்டும் இருந்தா நடக்குமா? சில பேர் விஷயத்துல ஃபியூச்சர்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா தேவையில்லை, இப்படி இருந்தா தேவையில்லை, அது பண்ணணும் இது பண்ணணும் பண்ணதில்லை. சில பேர் பழைய கதையே வந்துருக்கோமா, இப்போ சும்மா தப்பு என்ன பண்ணனா, நாம் இன்னைக்கு அம்பாடத்துல செவடாகத்தை இருந்து நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணிட்டே இருந்தான். அப்படி யாரு உத்தியமம் பண்ணிட்டு இருக்கானா அவருக்கு ஒரு நாளும் கட்டவில்லை. வழியே இல்லாம அவளே இந்த தெய்வமே பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வேலைவா அது. ஆகையா நீங்க இது மனிதர்களே அப்படின்னு அதுக்காகதான் தினந்தோறும் நான் என்ன பண்ற காலம் எழுதுறது பழசம் நடக்கிறது கிடையாது. நடப்பே கிடையாது. தினந்தோறும் பகவான் நாம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இது மட்டும்தான் நான் சொல்றேன், வர ஒண்ணு கிடையாது. பகவான் நாராயணன் அப்படின்னு நான் சொல்ல அவருடைய லீலைகளோ அது இல்ல, நாமாவத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நாமக்கோணத்தோடுதான் நான் இருந்துட்டு இருக்கேன். அதனால பழைய கதைகள்லாம் மறந்து போயிட்டு அவர் சொன்னார். இன்னிலிருந்து 1000 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு நடந்ததான ஒரு கதை சொல்றோம். நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன நீங்க எல்கேஜிலையும் யூகேஜிலையும் யாரோட படிக்கிறது ஞாபகம் இருக்கா? போட்டோ ஆத்தல இருக்கு. ஆனா அவர் யாருன்னு தெரியல. எதிர்த்து வந்து அந்த மனுஷனும் அங்க இருக்கிற பொம்மைக்கும் இங்க இருக்கிற மனுஷனுக்கும் இறுதியும் அடையாளம் கிடையாது. அப்படி லோகத்துல பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ. ஆனாலும் சில சமயத்தை 2 பேர் பாக்குறோம். அதுக்கப்புறம் அவனோட மனையோட பேச்சு வருது, கட்டங்கள் வருது, இன்பங்கள் வருது, அது வேற விஷயம். ஆனாலும் சாதாரணமா நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை.
இவர் என்ன சொல்றாரு, 1000 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததான ஒரு சரித்திரம் உமக்கு நடந்ததான ஒரு சரித்திரம் நான் சொல்றேன் ஆரம்பிச்சிருந்தார் வியாபாரே. நீங்க மனுஷியா இல்ல, நான் என்ன புத்திசாலி, என்கிட்ட யாரும் என்னோடவே என்னை ஏமாற்ற முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதிக ரகநாசத்தை அந்த மாயத்தை இருக்கக்கூடிய சக்தி இருக்கிற அந்த சக்தியாக ஒண்ணும் பண்ண எப்படிப்பட்டவரா இருந்தாலே அவனை கீழே கழிவிட மாயா இருக்கலாம். அப்படி இருக்கிற ஜெகன்மாய மகாமாயா பார்த்தது ஒண்ணு கவலைப்படாது. அந்த அப்படியா என்னுடைய சரித்திரமா நான் அவர்களுக்கு முன்னால் எடுத்து ஒரு கவலையும் இல்லாதவர், அவர் எங்க போனாலும் அங்கே கழகத்தை ஊற்றுறவர், அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இதே ஒரு மாநில மாட்டிக்கிறான்னு சொல்ற இதை கேட்கறதுக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு. சீக்கிரமா கேட்கணும் தோன்றது சொல்லுங்க. நான் அம்பாளை சொல்லிட்டு இருக்கேன், அம்பாளுடைய மகிமையை சொல்லியிருக்கேன். நீங்க என்னன்னா அம்பாள் கையில இருக்கக்கூடியதான மாயாவை பத்தி பேச சொல்றேன் அப்படின்னு ஒரு காலத்துல நாரதரும் அவருடைய பர்வதம் ஒரு பேரு, இவ 2 பேரும் சேர்ந்து பூலோகத்தை அப்படி சுத்திட்டு போகணுமா? இப்ப என்ன, நம்ம சிங்கப்பூருக்கு போவோம், அல்லது அமெரிக்காவுக்கு போவோம், துபாய்க்கு போவோம், வேற எங்கேயோ போவோம் அப்படின்னு பொருளெல்லாம் பார்த்துட்டு வரோம். எல்லாம் போற சந்தோஷம் ரொம்ப உற்சாகம். பழைய காசு இருந்தது என்னென்ன 2 பேர் பண்ணாத வேலையை பண்றேன். அங்கெல்லாம் போயிட்டு வந்து வந்ததெல்லாம் காலியானவர் பார்த்த கடைகள் என்ன பார்த்தேன், இதே மனசுக்கு மேல அக்காக்க கீழே போய் பொருள் எழுதல. அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாவது நமக்கு வேண்டியதான ஆனம் கிடைக்கிறது. அங்க ஆகாரத்துக்கு திண்டாட வேண்டிய அவன் என்னென்னமோ சாப்பிடுறான், நமக்கு அது ஒத்துக்க மாட்டேங்கிறது. ஆனா என்ன கிளியரா இருக்குது, ஒரு காக்கா கூட இல்லையா, காக்கா போட அந்தூருக்கு போனாலும் காக்காவை மறந்துதான் விடலையே உங்களுக்கு. அந்தூர்ல காக்காவே இல்லையே, அந்தூர்ல எல்லாம் நீட்டா இருக்கு, ரோட்டெல்லாம் நீட்டா இருக்கு, பவனா இருக்கு, எல்லாம் பஸ்லாம் இருக்கு. அதையும் சொல்லிட்டு கடைசியில ஆகாரத்துக்கு ஒண்ணும் கிடைக்கிறது இல்ல. அவன் கண்டது சாப்பிட்டு இருக்கா, அவன் ஒண்ணும் உள்ள போக மாட்டேங்கிறது. அந்தூருக்கு போனா அப்படியே ஜெயில இருக்க போல இருக்க, அவன் அழைச்சிட்டு போனாலும் நீங்க போகணும். வெளியில எப்படி நடக்கணும் எப்படி போகணும் அது கூட தெரியாது. இவரு எல்லாம் அவசரப்பட்டு அப்படி நல்லமா சொல்றாங்க. போறப்ப மட்டும் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. கோயில வந்தது இப்படி கஷ்டப்படுறாங்க. அது கடைசியில மறுபடியும் போறேன்னாங்க ஏதோ வந்தாரு அவசியமா இருந்த போறாங்க. முன்னாள் இருந்த உற்சாகம் போய் முழுக்க போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. இவன் 2 பேரும் கிளம்பினா கிளம்பி முதல்ல என்ன சந்தைய ராஜ்யம் ராஜ்யம் அந்த ஊருக்கு போனாங்க. அந்த ராஜ்யத்துல அந்த ராஜா இல்ல, அந்த ராஜாவுக்கு ஆசகாரி அந்தமா பேரு கைகேயி, ராமாயணத்துல ஒரு கைகேயி இல்ல, கைகேயி. இந்த ஊருக்கு போனதுன்னு என்னாச்சு, சாதுர்மாசியம் வந்தாச்சு. இந்த 4 மாசம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆகாரம் இந்த 4 மாதங்கள் சாதுர்மாசியம் இருக்கிறவா ஒரு இடத்துல இருக்கணும். அவ நதியை தண்டப்படாது. ஏன் தெரியுமா, நதியை தண்டாம இருக்கிறது வெளியில வராம இருந்த காரணம் பூமியில மழை பெய்யும். மழை பெய்யுது பூச்சிகள்லாம் வெளியில வரும். அதுக்கு இருக்கிற இடமெல்லாம் ஜலத்தோட ஒப்பி போயிடும், அதெல்லாம் வெளியில வரும். நம்ம நடத்தோமையான காலடியில் இருந்து பிராணம் விடும். நான் கன்னியாகுமரி வாய்க்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணிருக்கேன், அம்மா கோவியா கண்டு அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கேன். அதை எப்பதான் பண்ணிருக்கேன், என்னால ஒரு பிராணிக்கு ஒரு விதமான தீங்கையும் ஏற்படாது அப்படின்னு அதை பிரதானம் பண்ணி நான் எப்போது யாருக்கும் யுத்தம் பண்ணலையோ அவன் இன்னொரு எனக்கு யுத்தம் பண்ண மாட்டேன். லோகத்துல எப்படி நான் இன்னொரு வழிக்கு போனாதான் அவன் வருவான். இது என்ன நான் தான் யாருக்குமே யுத்தம் பண்ண போறது இல்லையே, என்னையும் யாரும் யுத்தம் பண்ண மாட்டா எனக்கூடியதாக கைது என்ற இத்தனை நாளா என்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு 2 பொருள் வச்சுருந்தேன். என்ன தெரியும், நான் கரையில சிக்க அப்புறம் ரோடு பட்டையில அந்த பூனல் இது என்ன வாயில சரதா சர்வ காலமா காயத்ரி மந்திரம் இது வச்சுருந்தது. இது எதுக்குன்னு நமக்கு ரட்சணத்துக்காக. சிலை இருந்தால் மந்திரம் வேகமா கிடைக்கும். அதனால சிகாயி வடது அப்படிங்கிறதெல்லாம்
அந்த சித்தை இருந்தா மந்திர சக்தியாக நம்ம சரீரத்துல இருக்கோம். பூனல் எப்பொழுதும் சர்வதா சர்வகாலம் இருக்கணும். ஏன் தெரியுமா? அது பவித்திரமான ஒரு பொருள். சர்வதா சர்வகாலமும் அது யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்திரம் அப்படின்னு பரமம் பவித்திரம், ரொம்ப பாவனகரமானது. பிரம்மதேவன் பிறக்கிறப்ப அவரோட சேர்ந்து பிறந்ததா. அது எப்பொழுதும் கையிலே அணிக்க மாட்டக்கூடாது. ஸ்திரீகளே வேறு படவிடாது. ஏன்னா இவன் கைட்டுப்பா அவன் கைட்டுறதில்லை. ஏதோ அதை ரொம்ப பத்திரமா வச்சுட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் மாங்கல்யம் சொல்றதுக்கு வேல்யூ கொடுக்குறா, கொடுக்கறது இல்லை. ஆனா என்ன ஊருக்கு எல்லோருக்கும் சேமத்தை கொடுக்க கூடியதான பதார்த்தம். ஏன்னா அதை சொத்துதான் காயத்ரி. காயத்தான் காயத்தை காயத்ரி. அதுக்கு அர்த்தம் தெரிய வேண்டாம், மற்றவைகள் வேண்டாம், விரும்புன சொன்னாலே போதும். அந்த காயத்ரி மகிமை நாளைக்கு பார்க்க போறோம். ருத்ராட்ச மகிமை, காயத்ரி மகிமை, ஸ்வஹா மகிமை, ஸ்வஹா மகிமை, ஸ்வஹா பதார்த்தம் நீர்கள். அது அதே ஸ்வஹா நமஹா, ஸ்வஹா நமஹாஜி நமஹா, ஸ்வஹாஜி நமஹான்னு சொல்றதுல ஸ்வஹா ஸ்வஹா எண்ணிக்கை மாறான சுத்தமான ஒரு பிரம்மஸ்வரூபம். அது அவளுடைய ஒரு சரித்திரம் வேதத்தில் இருக்கக்கூடியதான கதைகள் அவைகள் நேரம் சொல்ல போறோம். அப்படி அந்த ஸ்வரூபம்னா சாதுமானது விரதம். அதனால அந்த சாதுமானது எங்கேயும் கிளம்புறதில்லை. ஓரிடத்திலேயே உட்கார்ந்து சர்வதா சர்வகாலம் பகவன் நாமம் சொல்லிக்கொண்டு ஓங்காரோபாசனம் பண்ணி கன்னியாசிரியர் ஓங்காரோபாசனம் பண்ணணும். கிரககாலத்துல ஓங்காரத்தோட சேர்ந்து மற்றதை பண்ணணும். வெறும் ஓங்காரத்தோட பண்ணினா என்னன்னா சொன்னேன். நீங்களும் ஒரு மாதிரி பிடிக்கிறார்கள், வேற போட்டு விவகாரம் இல்லை. கன்னியாசி எப்படி இருக்குன்னா அவர் எதையும் தனதுன்னு சேர்த்து வச்சுக்க கூடாது. என்னதான் இருக்குன்னா என்ன காசு இருக்கு, என்ன டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெள்ளி பாத்திரமா தங்க பாத்திரமா வச்சிருந்தா நியாயமா? அது பரமேஸ்வரனுக்கு பொருளும். அவன் போடுதான் வச்சுட்டு இருக்காரு. அப்ப அன்னபூர்ணா தேவி என்ன பண்ணுன்னா தங்க பாத்திரத்தை வச்சுட்டு ரத்னங்கள்லாம் செதுக்கி அந்த கரண்டியில ரத்னங்கள்லாம் வச்சு அவளுக்கு அவர் பரமேஸ்வருக்கு விழுறார். ஸ்வயம் பஞ்சமுகா அவர் ஸ்வயம் பஞ்சமுகா சத்யோஜாதர் வாமதேவர் அப்படியே 5 வாய், ஒரு வாய் ஒரு வயதுக்கே பஞ்சமுகா குழந்தை வச்சிருந்தார். தியான வயது. சாதாரணமா நீங்க ஒரு நாள் முழுக்க எவ்வளவு சாப்பிடுறோ அதை ஒரு உருளைய கொடுத்தாதான் அந்த யானை சாப்பிடும். சின்ன உருளைல சொல்லிடு, அது பெரிய உருளைய நிறைய போடுறதுக்கு. அதே போல என்னன்னா என்ன சொல்ற 6 வாய் இருக்கு. எப்படி சார் ஏதாவது ஐநூறு இருக்கா? எதை சேர்த்து வச்சிருக்கிறா பரமேஸ்வரன்? கட்டிக்க வசனம் இல்லையா? ஆனா படிப்புல ரொம்ப பெரிய ஈகான சர்வ விஞ்ஞானா ஈஸ்வர சர்வபூதானா பிரம்மாதிபதி பிரம்மாதிபதி பிரம்மா சிவோமே அஸ்வதாதிபோம் அப்படின்னு எல்லா விஜயங்களும் ஒரு இடத்துல ஞானம் ஈஸ்வராதித்து ஞானத்துக்கு அவரைத்தான் விரும்புறாங்க. ஒரு பச்சை கையில கிடையாது. அவர் விட்டுட்டார், அவர் இன்னும் வாங்கி கொடுக்காரு. இப்படிதான் வாழல கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அன்னபூர்ணாம எப்பப்ப வேணும்னாலும் அதை ஓட்ட போட்ட நிறைய பக்க பாத்திரம் சேர்ந்து போடுறாங்க. அப்படி மரியாதை ஆனந்தமா எப்பப்ப வேணுமோ அத்தனையும் அந்த அன்னமானது சமாளிச்சு திட்டமானும் அந்த மனுஷனுக்கு என்ன அன்னம் எப்ப வேணும் தோன்றதோ அது கிடைக்கணும். கடைசி நாள் கூட நீங்க அன்னத்தை சாப்பிட்டு அன்னத்தை தூக்கி அன்னம் நல்லா தீர்த்தம் அனுப்புறோம். தீர்த்தத்தை சாப்பிட்றப்ப டக்குன்னு பிராணம் போகும். ஆனா நம்ம காரணம் என்ன? கடைசி நாள் வரைக்கும் அன்னம் கிடைக்கணும். அன்னம் ஏதோ பண்ணல போட்டு உள்ள அனுப்பக்கூடாது. வீடவே சாப்பிடணும், சுவச்சு சாப்பிடணும். அது அது ஜீரணமாக அன்னமானோ பவதி பவதி பிரஜயாபகம் அபத்தேனா ஆசீர்வாதங்கள் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கோம் வேதங்கள்ல. ஏதோ அப்படியே ஹாஸ்பிட்டல்லே ஒரு 10 வருஷம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் என்னடா இது அவருக்கு
அவருக்கு லீட் கிடைச்சவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா என்ன லாபம் அந்த மாதிரிலாம் அப்படி இருக்க அப்படி தானே நான் காரியத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நில வரணுங்கிறதுக்கா விசேஷமா அந்த அப்படி அந்த பரமேஸ்வரன் தியானம் பண்றதுக்காகத்தான் இந்த சாதனங்கள்லாம் எது யஜ்னோபவீதம் காயத்ரி யுத்தம் தினந்தோறும் என்னால முடியலையேன்னு சொல்றதெல்லாம் தப்பு. பேப்பர் பார்க்கறதுக்கு 1/2 மணி நேரம், அந்த சீரிஸ் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக 1 மணி நேரம், சீரியல் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம், இவைகள்லாம் இருக்கோ இல்லையோ. காயத்ரி பண்றதுக்கு ஒரு 300 காயத்ரி பண்றதுக்கு இல்லையா அவசியம் பண்ணணும். இது உங்களுக்கு இல்ல, உங்க குடும்பத்துக்கு. எப்படி ஒரு ஸ்திரீயானது குடும்பம் முழுக்க முக்கியமா இருக்கணும் அப்படின்னு அகர்நிச்சயம் பாடுபட்டாலும் அதே போல நீங்க உங்க குடும்பத்துக்கு பண்ணக்கூடியதுன்னா காயத்ரி. இது எதையாவது நேர்ந்ததா பெண்டிங்ல வைக்கலாம். காயத்ரி மந்திரத்தோட பெண்டிங்ல வைக்கப்படாது. தினந்தோறும் பண்ணினாலும் காயத்ரியா பருவம் மந்திரா நமாசும் சைவசம்பாரம் அப்படின்னு விசேஷமா அந்த மூணையும் விட்டா. இந்த சன்னியாசிகள் சன்னியாசம் வாங்கி கொள்ளும் பொழுது இந்த மொழியை விட்டார். அவன் சிலவேத பாகம் தான் சொல்லணும். புருஷசூத்திரம் சொல்லலாம், ஸ்ரீருத்திரம் சொல்லலாம். ஸ்ரீருத்திரத்திலையும் நமகம் தான் சொல்லலாமே தவிர சமகம் சொல்லப்படாது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அப்படி இந்த நாரதரும் சர்வதரமும் சாதமாக இருந்ததுன்னு அந்த ஊர்லயே சாஸ்திரமாக இருக்க ஆரம்பிச்சாங்க. சாதமாக கன்னியாதிகள் மட்டும் இல்ல, கிரகஸ்தாவுக்கு இருக்கு. ஆனா கிரகஸ்தாவுக்கு இருக்கக்கூடியது சாதுர்மாசங்கிறது 4 மாசத்துல இருக்கிற ஆகார நியமம். என்னென்ன மாசத்துல ஒரு மாசத்துல பால் சாப்பிடுறதில்ல, ஒரு மாசத்துல காய்கறி சாப்பிடுறதில்ல, ஒரு மாசத்துல சாப்பிடுறதில்ல. இப்படி அது எதுக்கு சரீரத்துல பலம் வரும். மனுஷனுக்கு என்ன வேணா வில்பவர். அந்த வில்பவர் போச்சுன்னா அவன் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. கேன்சர் போதே மகாவியாதி இருந்தாலும் நான் வாழ்வேன்னு வில்பவர் இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கான். மனுஷனுக்கு அந்த வில்பவர் அதிகப்படுத்துறதுக்காக அந்த வளர்த்தங்கள். ஆனால் கன்னியாகுமரி இருக்கக்கூடியதானது ஈட்சை. அவ நிச்சயமா இப்படி இருப்பேன் அப்படி 4 மாசம் இவெல்லாம் 2 மாசம் வீட்டுல பட்டா அப்படி இருக்கிறது 2 மாசம் இருந்துருக்கா இருக்கட்டும். இவ என்ன பண்ண 4 மாசம் அனுசாரம் பண்றதுதான் நான் இருந்திருக்கேன். இருக்கிற காலத்துல இவ 2 பேருக்கு என்ன இவன் 2 பேரும் முன்னாலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கா. எனக்கு என்ன நடந்தாலும் நான் உனக்கு சொல்றேன், உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு சொல்றேன். நம்ம 2 பேருக்குள்ள சீக்கிரத்தை இருக்கிறார் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் போயிருக்கா. இவா போயிட்டு அந்த ஊருக்கு பிறந்தன என்ன செய்தார், அந்த ஊர்ல இவளுக்கு பணிவிட பண்றதுக்கா அந்த ராஜா தன்னுடைய பெண்ணு தமயந்தி ஒரு பெண்ணு, இந்த நலதமயந்தி அந்த தமயந்தி இல்லை ஞாபகம், இந்த தமயந்திங்கிற ஒரு பெண்ண இவருக்கு ரொம்ப பணிவிட பண்றதுக்காக இந்த அம்மா 2 பேருக்கும் பணிவிட பண்ணிட்டு இருக்கா. எல்லா விதமான வசதிகளையும் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு வியக்திக்கு ஒரு வியக்தி மேல ரொம்ப அபிமானம் இருக்கலாம் முடியும். அதனால அந்த அம்மா நாரதருக்கு எல்லா வேண்டியதும் பண்றாங்க, பரவனுக்கு பண்றாங்க. ஆனா பின்னால முதல்ல நான் சொல்றேன், இந்த நடுவில் இந்த விவகாரம் பாத்தீங்களா, அவனே ஆர்வம் அது மாதிரி சும்மா இருக்க வேண்டியதானே. இவர் கவனிக்கிற முதல்ல பழம் இங்க வருது, அப்புறம் எனக்கு வருது, பால் இங்க வருது, முதல்ல என்ன சுவாமி உமா மேல ரொம்ப அபிமானமான கடையில தனியாதி வேஷம் போட்டு போனோமா கொஞ்சம் பத்திரமா இப்படி எல்லாம் பேசாதீங்க. வாக்கு மேல வந்து வாக்குவாதம் நடந்து போயிடுது. இவருக்கு அவர் மேல போவோம், அவருக்கு இவருக்கு மேல போவோம். தெரியாது, நீங்கதான் மாய ஆரம்பிக்கிறது. அவர் உன் மேல இவ்வளவு அபிமானமா இருக்கு, உனக்கு பிறகு பிறகு தெரிஞ்சு விட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணினாங்க, சும்மா இருப்பாரு அப்ப வந்துட்டு அவர் என்ன, நீ மனுஷ லோகத்துக்கு போகணும், ஒண்ணு மேல இந்த மேல உனக்கு மக்க லோகத்துல என்று இல்லாம ஆகட்டும் அப்படின்னு அவர் சொல்ல. இவன் 2 பேரும் என்ன நல்ல கருச்சுண்டு சாதமாக வரைக்கும் வந்த. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வழி எழுது வழி விழுது வேண்டாங்க. கொஞ்ச நாளாச்சு இந்த நாரதர் என்ன பண்ணினா தெரியுமா, இந்த நமையோட சேர்ந்த கலவை போயிட்டா சுவாமி விவகாரம் முழுக்க அதமா விவாகம் பண்ணிட்டு இது கொஞ்ச நாள் தெரிஞ்சது. அப்புறம் என்ன பண்ணுவார் பாவம் விவாகமாச்சு. அதுக்கப்புறம் அந்த ராஜா மகேஸ்வர அட்ஜஸ்ட் பண்ணி அவனை தனியா
வரம் பெற்றார். இவர் என்பது என்ன மகாமாயா போய் மாயையானது யாரையும் எதையும் ஒண்ணும் இதெல்லாம் உண்ண வராது. என்னங்க மாய மனசுல காரியங்களை செய்ய வைக்கும், எது நடக்க முடியாதோ அதை நடத்த வைக்கும். இப்படி ஆகும் பொழுது அப்புறம் என்ன இருக்குல்ல, கொஞ்ச நாள் ஆயிரத்தி ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. பரவல் மறுபடியும் இங்க வந்தார். இவர் என்ன பண்ணிட்டு இருக்கா பார்ப்போம். இப்படி பார்த்து போய் பார்க்கலாம். அடாதா இப்படி ஆயிடுச்சு. அவருக்கு போகும் கொஞ்ச நாள் தானே நான் அவங்களோட கொடுத்ததான சாமத்தை புதமானம் பண்ணிக்கிறேன். இவரும் பரவாயில்ல, இவரும் அவருக்கு புதமானம் பண்ணிட்டாங்க. எல்லாம் மாற்று. அதுக்கப்புறம் பழையதான ஒரு ஞாபகம் வந்து அந்த ரெண்டு காரணம் அடுத்த பண்ணோம். நல்லது என்ன பண்ணினார் தன்னுடைய யோக சக்தியினால அதெல்லாம் வந்து வைகுண்டம் கண்டுட்டு போறேன். இத்தனை காலையும் வைகுண்டத்துல மகாலட்சுமி பார்க்கல ஏதாங்க அந்த மகாலட்சுமி இந்த மாயவை இவர் அவசரப்படுறான்னு தெரியும். ஓஹோ இவர் தானே நாரதற்கு எதிர்த்து வந்தா நம்ம ஏதாவது கேட்டு போச்சு. அதுக்கப்புறம் விவகாரம் பண்ண அவர் கஷ்டப்பட்டு நமக்கும் தெரிஞ்சு போயிட்டுதானே இதனால நம்மளை பாக்குறதுக்கே கஷ்டப்படுவார். இப்ப வந்து அவர் என்ன நம்புங்க, எனக்கும் தெரியாதுன்னு நம்புங்க, எனக்கும் தெரியும் வார்த்தையே சில சமயத்துல வேதனை வார்த்தை கலந்து வந்துடும். இருந்து கலந்து உள்ள போயிட்டா ஒரு மகாவிஷ்ணு இல்லைய நாரதன் பார்த்தார். மகாவிஷ்ணு கேட்ட இதனால இப்படி நடந்துக்கலையே மகாவிஷ்ணு இல்லையா என்ன கௌரவமா இருந்தது, எந்த ஊர்ல வந்து என்ன என்ன விஷயம் எல்லாத்தையும் கேட்டு எனக்கு என்ன வேணும்னு கேட்டு அது பண்ணுவாள. அம்மா என்ன இப்படி ஓடி சொல்லிருக்காளே, என்ன பார்த்தோம்னே ஓடி போயிட்டாலே உள்ள அப்படின்னு அதெல்லாம் ஒரு சமயம் உன்னத்துல ஏதோ தோட்டம் இருக்கா போல இருக்கு. இவருக்கு தெரியும் தோட்டம் இல்லாம இப்படியா நடக்குமா அப்படின்னு. இவரும் எல்லாம் நடந்து போயிட்டார், ஒன்றும் தெரியல. ஓஹோ அப்படியா அப்படியே நினைச்சு என்ன பண்ண, எனக்கு ஒன்றும் தெரியலையே, என்ன தோட்டமும் தெரியலையே, என்ன கொஞ்சம் காப்பாற்றணும் நீங்க அப்படியா ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விமானத்தை எடுத்துட்டார். இந்த வீட்டு மகாவிஷ்ணுவன் நான் இவங்க வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறத நேர என்ன பண்ணா தெரியுமா, அந்த விமானத்திலேயே சேர்ந்த மகாவிஷ்ணுவனால அத்தியுதமாக அங்கிருந்து காமியபுர தேசத்துக்கு வர. அந்த காமியபுர தேசத்துல ஒரு பெரிய சரத்து இருக்கு. அந்த குளத்துல நீங்க ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தெரியவில்லையா அவ்வளவுதானே நடந்துட்டு காலம் நாராயண மரணத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் என்ன பண்ணாங்க அப்படியே ஸ்நானம் பண்ண மர உரிய கையில வாங்கிட்டார். அவர் வந்து இருக்கக்கூடிய வீணைய கையில வாங்கிட்டார். வீணை கொண்டு ஸ்நானம் பண்ண முடியும் வாங்கிட்டார். இவர் போய் ஸ்நானம் பண்ணினார். ஸ்நானம் பண்ணி எழுதுதா கரையை மகாவிஷ்ணு காணும். எந்த பிள்ளைங்க வந்து அந்த பிள்ளைங்க காணும். நம்ம பார்த்துட்டா அழகான பட்டோடையோட பெண்வேஷத்துல இருக்கிறார். என்ன பேர் இருக்கு, என்ன யாரு, அம்மா யாரு, அப்பா யாரு, ஏரிக்க வந்து மகாவிஷ்ணுங்கிற விவகாரம் கூட மறந்து போயிட்டார். இப்படி இது வந்து ஏகாந்தமா மனசு கவலை பண்ணிட்டே இருக்க. கவலை பண்ணிட்டே இருக்கிற காலத்துல மகாவிஷ்ணு விடுவாரா. அங்கே ஒரு அரசன் அனுப்பிட்டார். காலப்பதம்னு பேரவர். ஏன்னா இவர் வீணை மீட்டே இருக்காரு. வீணைக்கு சங்கீதத்துக்கு வேணும், இது மட்டும் ராகம் மட்டும் போறாது, காலம் ஒண்ணு வேணும். ஆகிய இவருக்கு தகுந்ததான் ஒரு ஆளை அனுப்பணும் அப்படின்னு காலப்பதம்னு ஒரு ராஜா அழகான ஒரு உருவம். நல்ல ஜபலத்தில் இருக்கக்கூடியதான ஸ்ரீ அழகா பாடிட்டு இருக்கா. இருந்துங்க பேசிட்டு இருக்க இந்த நாரதர். இவரை பார்த்தா அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. என்ன பண்ணினா இந்த நாரதர் பெண்வேஷத்துல இருக்கக்கூடிய நாரதரை அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டார். என்ன பேர் சொல்லுவாங்க இவருக்கு? ஆமா எனக்கு சௌகாந்திய சுந்தரின்னு பேரு. யார் அம்மா யார் அப்பா தெரியாது, நான் இங்க இருக்கேன் அவ்வளவுதான். இவ 2 பேருக்கு விவாகம் நடந்து அவன் ஒரு 25-30 வருஷம் குடும்பங்கள் நடத்தினாரா. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு குழந்தைகளுக்கு 12 பசங்கள் அவளுக்கு பிறந்தாரா. இப்படி பிறந்த பிறகு ஒரு நாளைக்கு இவருக்கு பழைய ஸ்மிருதி வந்தாச்சு. அடாடா நான் யாரு நாரதன்னா, நான் என்ன இது பிரம்மசாரி நினைச்சேனே, ரொம்ப கர்ப்பமா இருந்தது. லோகத்துல எத்தனையோ பேரு இந்த காமத்துல மாட்டிட்டு இருக்காரு.
அவனெல்லாம் பார்த்து எத்தனை நாள் நான் கவலைப்பட்டிருக்கேன், எத்தனை நாள் சிரிச்சிருக்கேன். ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு கூட ஒரு இது இருக்காதா? யாரையாவே பார்த்து ஜீவானந்தம் பண்ணிட்டு சம்சாரத்துல மாட்டிட்டு இப்படி எல்லாம் கவலைப்படுறானே அப்படின்னு எனக்கு இந்த மனுஷனை கண்டா ரொம்ப பர்சனலான ஒரு எண்ணம் வந்தது. நானே மாட்டிட்டேனே சம்சாரத்துல ஒரு பையனா 2 பையனா 12 பையன் இவனை பார்க்கணுமா அவனை பார்க்கணுமா அப்படின்னு கவலைப்பட்டேனே. என்னால ஒன்றும் பண்ண முடியல, நானும் மாட்டிட்டேன். ஆகையால் என்ன விவகாரம் என்ன வசதி அண்ணா தாழ்ச்சி நடக்கப்படாது எந்த சமயத்தில் என்னாமா மகாமாயா பிரபா என்ன சம்சாரத்துக்கு காரணா. இந்த மகாமாயா பிரபாவத்தினால சம்சாரத்துல மாட்டிக்கிறோம், குடிக்கிறோம், என்ன பண்றது தெரியாத அவசரப்பட்டுன்றோம் அப்படின்னு நடந்தது. உணர்ந்து அப்பம் தியானம் பண்ணும் பொழுது அந்த மாதிரி இருக்கிற ஏகாந்த ஒரு பிராமணன், வயதான ஒரு பிராமணன் இருந்தார். பிராமணன் வந்து என்ன பண்ணி, அம்மா ஏன் இப்படி வந்து கவலைப்படுறேன், அனாவசியமாக கவலைப்படுறேன், கவலைப்பட்டதுனால காரியமாகுமா, பகவான் நினைச்சாதான் காரியமாகும், முயற்சி நீங்க பண்ணுங்க, பகவான் விடுங்க, குருவம் பூர்வை பூர்வதம் முன்னால இருந்தவாங்க என்ன பண்ணினாலும் அதை பண்ணுங்க. உங்க வம்சத்துல என்ன பண்ணதோ என்ன சம்பிரதாயம் சம்பிரதாயம் ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற ஏதோ ஒரு குருவை கேளுங்க, அவர் சொன்ன மாதிரி பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன. அப்ப குருவை கேட்கும் பொழுது ஒன்னும் கவலைப்படாதீங்க, அம்மாட்டிய மந்திரத்தை அப்படின்னு ஆகாரக்காரனா இருக்கா கூடுகிறாங்க அந்த நீதத்தை சொல்லி அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தினார். அதுக்கப்புறம் அந்த நாரதன் பெண்ணாக சுந்தரி பாக்கிய சுந்தரின்னு பேரு. அந்த அம்மா நேர இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல ஸ்நானம் பண்றாங்க, ஸ்நானம் பண்ணினேன். அன்னைக்குன்னு பார்த்தா என்ன தெரியுமா, அந்த கரையில அறுபதையும் வெளியே வச்சுட்டு என்ன ஸ்நானம் பண்றது, ஏன் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறதுங்கிறது என்ன ஏதோ போன ஸ்நானம் பண்ணி சீக்கிரம் குடிச்சிடணும். தீர்க்கா ஏமிக்க புதி மனுஷன் நிறைய நேரம் ஸ்நானம் பண்ணா சீக்கிரமா சாப்பிடணும். சில பேர் சாப்பிட்டா ஒரு இது சாப்பிடும். 3 வருஷம் வந்திருக்கோம், எல்லாம் அந்த லைன்ல இருக்கிறவங்க காத்திருக்க இருந்து சாம்பார் காட்டுல குழம்புட்டே இருக்க ஒரு சாப்பிட முடியாது. பழைய நாள்ல அப்படி ஒன்னா இருப்பாங்க, ஒன்னா சாப்பிடணும், ஒன்னா இருந்துக்கணுங்கிற ஒரு திட்டம். இப்பதான் அவங்க இஷ்டமா சாப்பிடணும். முதலே என்ன சாப்பிடணும் விவகாரங்கள்லாம் போட்டுருப்பார். ஆனா விவகாரம் என்ன, இப்படி ஒன்னா சாப்பிடணும், பரிமாறவாடு ஒரே மாதிரி இருக்கும். ஒருத்தர் சாப்பாடு கேட்க, ஒருத்தர் மோடு கேட்க, ஒருத்தர் வேற ஏதோ பச்சடி கேட்க, எதை எதிர்பார்க்க வாங்கி சொல்லுங்க மக்கள். விவகாரம் இப்படி பழைய நாட்டில் இருந்தது. இந்நேரம் ஸ்நானம்னா எப்படி காதெல்லாம் வலிக்கிறது இருப்பாங்க. பார்த்தா எழுந்து பார்த்தா நாரதர் வேட்டத்தில் நிற்கிறாங்க. அந்த ஸ்ரீவேட்டனானது கலந்து வந்து அப்புறம் சமிக்கணும் என்னமோ நினைச்சேன். இப்படி உலகத்துல இருக்கிறவங்க ஏமாந்து வராளே, அவளுக்கு இப்படி இருக்கிறது என்ன இப்பதான் பலவா கிராமனா விஸ்வம்சமே கருத்தது. இந்த படிப்பு வேற அனுஷ்டானம் இருந்ததான் இந்திரியத்தை மனுஷால தன்னுடைய கண்ணத்தான் ஜெயிக்கணும்னா அது உங்களுக்கு அனுஷ்டானம் பண்ணணும், பிராணாயமம் பண்ணணும், உண்மையை சொல்லலாம், எப்பொழுதும் நிச்சயமா வழிபடலாம், உங்க மனசுல மொழிகளே இருக்கலாம், குருபக்தி இருக்கலாம். இவைகள் இருந்தால்தான் உங்களை ஜெயிக்க முடியுமே தவிர படிப்புனால ஒன்று படிப்பு வேண்டியதா சாஸ்திரங்கள் ஜெயிக்க வேண்டியது வேலைகள் பண்ணணும். ஆனா அனுஷ்டானம் அதை விட அந்த சர்வகாலம் அனுஷ்டானம் சித்தரா இருக்கணும் அப்படின்னு உபதேசப்படி அதுக்கப்புறம் மகாத்மன் சொன்னா மாய வந்து கேட்டே ஒரு மனுஷனுக்கு இன்பமோ துன்பமோ அவருடைய கர்மாவனால வருது. ஜன்மாந்திரத்துல பண்ணின கர்மாவனால போக கர்மவசாதேவி சப்ளைவ பிரவியாதிகா அந்த கர்மா முடிஞ்சு வருது. நாத்திரவியா நீங்க கவலைப்படாதீங்க, 30 வருஷம் பகவன் நாம மறந்து என்ன ஆச்சு தெரியுமா, தினந்தோறும் விடாம எப்பொழுதும் நாராயண நாராயண சொல்லிட்டு இருந்த நீங்க சம்சார வாழ்க்கணத்துல விழுந்து குழந்தைகளை பெற்று அவளுக்கு என்ன எது வேணுமோ எப்ப வேணுமோ அதை கவனிச்சு தன்னை மறந்து இப்படின்னு ஆயிடுது. அந்த பகவத் அனுகிரகத்தினால்தானே மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விசேஷமாக சில பேர் சொல்லலாம்
என்ன பண்றது? 80 வயசு வரைக்கும் எப்படி சுத்திட்டே இருக்கேன். இப்பதானே உங்களை பார்த்தேன். இதுக்காக நான் 80 வயசுக்கு முன்னால கொடுக்க முடியுமா? அப்படியெல்லாம் நடக்காது. அவன் எப்பப்போ பகவத் அனுபவம் கிடைக்கிறதோ அப்பதான் குரு கிடைப்பார். அப்பதான் அவன் முகத்துல இருந்து அந்த வார்த்தை வரும். அந்த வார்த்தை எல்லாம் தெரியும். 100 தடவை இது பண்ணுங்க அது பண்ணுங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பார். அந்த ஒரு வார்த்தை அதை அப்படின்னு மகாமாயா பிரபாகையெல்லாம் சொன்னேனே. இப்படி மாயையில நீங்க மாட்டிட்டு இருக்கு. அந்த மாயையாவது தாண்டி போகணுங்கிறதுனால உங்களுக்கு மாயா வீடு உபதேசம் பண்ணப்பட்டது அப்படின்னு விசேஷமா அந்த மாயா வீதத்துடைய மந்திரத்தை சொல்லி அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் நீ கேட்டே அப்படின்னு சொன்ன நாரதர் பார்த்தாரு. இத்தனை நாள் நான் வெக்கப்பட்டிருக்கணும். இது மேல வெக்கம் போயிட்டு எனக்கு என் மிஸ்டேக் இல்லைன்னு என்ன சொன்னேன். மகாமாயனுடைய இதனால நான் மாட்டேங்கிறேன். ஒன்னே ஒண்ணு பிரார்த்திக்கிறேன். நீங்க லோக குருவா இருக்க அப்படின்னு விவேகமா அப்படின்னு எல்லாரும் நல்ல வம்சத்துல இருக்கு. நல்ல லோக குருவா இருந்துருக்கு. உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன்னா விசேஷமா ஒண்ணு சொல்லுங்க. ஏன்னா இந்த மகாமாய கிட்ட வராம பண்ணுங்க. அவ்வளவுதான் பிரார்த்திக்க முடியும். வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாயை வந்து நானே மாட்டிட்டு இருக்கேன். மகாமாய இதை குடிக்காம காப்பாற்றுங்க. அதை நான் காப்பாற்றுறதில்ல. மகாராஜா சரணம் பரமேஸ்வரி ஆராதிதா சைவரடா அந்த அப்பா காக்க முடியும். அப்பதான் முடியும். வேற ஒண்ணும் முடியாது. அவளை நான் நமஸ்காரம் பண்ணினாதான் உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி விசேஷமா அனுகிரகம் பண்ணி அதற்கு பிறகு அவள் நிலைகள் இப்ப இன்னொரு சொல்ற பாருங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்ததாக ஒரு காலத்துல சும்பன் நிசும்பன் 2 ராட்சசால இருந்தா. அவன் என்ன பண்ணினா தெரியுமா? உலகத்தை எல்லாம் அவன் கண்ட்ரோல் கொண்டு வந்து இந்த பூலோகத்தை மட்டும் இல்ல ஊலகத்தையும் இந்த லோகத்தை கொண்டு வந்தா. மனுஷியால் எப்படி லோகத்தை திண்டாடுறால அப்படி தேவதைகளையும் திண்டாடும்படி பண்ணிவிட்டா. அப்படி இருக்கிற காலத்துல தேவதைகள் பார்த்தானா ஆனாதான் நமக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம் வந்துருக்கு. சுகம் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் மறந்தோம். அங்கே பக்க சுகத்திலேயே கற்பவருஷம் காமதேனும் கிடைக்கிறது. எரியப்ப வேணதான் கேட்கிறோம். அதெல்லாம் அனுபவிச்சு எல்லாமே சிம்பிளா சுலபமா கிடைக்கிறப்ப மனுஷனுக்கு சோகம் இல்லை. சோகம் இல்லைன்னா வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் இல்லைன்னா பகவான் நினைக்கிறது இல்லை. இப்படி என்ன போயிடுது. நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படி வீணா போயிடுது. இப்பதான் நம்ம கஷ்டம் வந்தப்போ பொறுக்க முடியல. சுகம் வரும் பொழுது தனி போறது தெரியல. கஷ்டம் வரப்ப கொடுத்துக்க முடியலையே. என்ன பண்றது? ரொம்ப சமமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னால கஷ்டம் உள்ளப்ப என்ன நினைச்சோம் அப்படின்னு அப்பா என்ன மகிஷாசுரத்தையோ அதுக்கு முன்னால் மதுரையில வாழ்ந்து இந்த வழியில சந்தர்ப்பத்திலையோ நமக்கு அம்மா காப்பாத்தினா அந்த அம்மா ஆபத்து எப்பப்ப ஆபத்து வந்ததோ அப்பெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோமே அந்த அப்பால மறந்தோமே. ஆகையால் விஷ்ணுமாயா அந்த விஷ்ணுமாயங்கிறது இந்த மாயோட சம்பந்தம். விஷ்ணுமாயாம் பிரதோ நமோ தேவி மகாதேவியை சிவாயை சதம் நமः நம பிரதத்யை பத்ராயை நியதா பிரணதாத்மதாம். மகாதேவி சிவா பரமேஸ்வருடைய அந்தகரை பிரகிருதி மூல பிரகிருதி உலகத்துக்கெல்லாம் உண்டு பண்ணக்கூடியதான தெய்வம். அப்படிப்பட்டதான பரம மங்களமான சுரமம்மா உங்களுக்கு நமஸ்காரம். துர்காயை துர்கபாதாயை காராயை சர்வகாரிண்யே சாத்தியை சதஸ்ர கிருஷ்ணாயை தூராயை சதம் நமः. துர்கா மனசுக்கு கஷ்டம் வந்தா போக்கிறவள். துர்கபாதாயை துர்கத்தை அக்கறை கொண்டு வந்து சேர்ப்பாளா. துன்பத்தினுடைய அக்கறை துன்ப சமுதிரத்துக்கு அக்கறை நம்மளை விட்டுருவா. சாராயை உலகத்திலிருந்த எல்லா பதார்த்தங்களுக்கும் சாரமானவள். சாத்தியை நல்ல கோழ கொடுக்கிறவள். கிருஷ்ணாயை தும்ராயை சதம் நமः. விஷ்ணுமாயே அப்படின்னு உங்களதான் விஷ்ணுமாயாங்கிற, உங்களை தான் சேதனாங்கிற, உங்களை தான் புத்திங்கிற, உங்களை தான் தூக்கங்கிற.
தூக்கமும் மனுஷனுக்கு வேண்டியதான். பசி பசி உருவமாகவும் சாயையா இருட்டாகவும் தங்கள்தான் இருக்கேன். சக்தியா இருக்கேன், திருஷ்ணாவா இருக்கேன், சாந்தி பொறுமையா இருக்கேன், ஜாதி சொருபமா இருக்கேன், வேகமா இருக்கேன், மனசுல சாந்தியை கொடுக்கிறவளா இருக்கேன், மனசுல எல்லோருக்கும் நல்ல காரியங்களை சிரத்தையை கொடுக்கிறவளா இருக்கேன், சாந்தி பிரகாசத்தை கொடுக்கிறேன், லட்சுமி ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன், நிறுத்தி செய்யக்கூடியதான தொழில் அவனுக்கு ஒரு தொழிலை கொடுக்கிறேன், ஸ்மிருதி அந்த ஞாபக சக்தி மறதி இந்த ரெண்டு பகவத் இருக்கிறார். மற்ற சுருதி ஞானம் அபோகனங்க கையில வலி வந்ததுன்னா அந்த வலி ஞாபகம் மறக்காம இருந்ததுன்னா வச்சுட்டே இருக்கும். அது நீங்க மறந்தது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய ஐஸ்வர்யம். விவகார சுருதி தயா அத்துட்டு யாரே சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்கிருதா அப்படின்னு மாத்ருரூபம்னா அம்மா ரூபமா இருந்திருக்கு. அதே போல கலெக்ட் பண்ணி இதுவரைக்கும் இவாளுக்கு அப்படின்னு திருப்பி வைக்கக்கூடியதான சொல்லுவோம் மாதா பிரமாதா அப்படி இருக்கு. யாரேவி சர்வபூதேஷு ரூபேண சம்ஸ்கிருதா இத்தனை உறவுகளா நீங்க தான் இருக்கணுமா. மனுஷால் இருக்கா கூடியதான புலன்களை எல்லாம் கட்டி காப்பாற்றிருக்கேன். அப்படின்னு பலவிதமா ஸ்தோத்திரம் பண்ணினா கஷ்டப்படுறவங்களுக்கு தானே தெரியும். நாமெல்லாம் ஆனந்தமா பேங்க்ல உட்காந்து அவன் ஸ்தோத்திரம் பண்ணான் அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டு அடி வாங்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். சந்தோஷப்பட்டாளா அம்பாள் பிரத்யட்சமான கேட்டாளா யார ஸ்தோத்திரம் பண்ண சூரியனே அக்கறக்கா. நீங்க சொன்ன நீங்க சாந்தி ரூபமா இருக்கு, ஜாதி ரூபமா இருக்கு, மற்ற வெக்க ரூபமா இருக்கு, சாந்தி வெக்க ரூபமா இருக்கு, இன்னான்னு தெரியலையே யார ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போ உங்களுக்குதான் ஸ்தோத்திரம் பண்ணேன் நமஸ்காரம் பண்ணும் பொழுது சரணாகதி பண்ண ரொம்ப அபிமானம் உள்ளவனா. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணினாங்கன்னா அந்த அம்மா சரீரத்துல வந்து சரீரமோ அம்மா சரீரத்துல வந்து இன்னொரு அம்மா இருந்தாங்க. அந்த வெளியில வந்த அம்மாளுக்கு கௌசிக்கின்னு பேரு, பழைய ஒரு சரீரம் வந்து காளின்னு பேரு. இந்த ரெண்டு பேரே தெரிஞ்சு வந்துருக்காங்க. இந்த காளிக்கு தான் சாமுண்டான்னு ஒரு பேரு, இந்த கௌசிக்கிற பேரு தான் மகாலட்சுமியா ஒரு பேர். இப்படி ஒரு கழிப்பு ஆதரவையா இப்படி ரெண்டு சுரூபமும் இப்படி கௌசிக்கான இருந்து அந்த நிச்சு இருக்கக்கூடியதான சரீரம் காளி நாட்டு இப்படி இந்த சரீரம் வர காலத்துல சந்திரமண்டா அழகான ஒரு உருவத்தை பார்த்தாளா. இந்த சுரூபம் இந்த பூலோகம் முழுக்க வருதானே இருக்கு. இன்ஃபர்மேஷன் அங்க போயிடுது. எல்லாம் பவர்ஃபுல் பீப்புள். எங்க எது நடக்கிறதோ டக்குனு தெரிஞ்சு போயிடுது. அங்கிருந்து ஓடி வந்து பார்த்தா அடாடா இது திவ்யமான ஒரு சுரூபம் பார்த்தா நேர கொண்டு போய் சும்மா போய் தெரிவித்தாளா. ஸ்ரீரத்னமே கல்யாணி உலகத்தில் இருக்கக்கூடியதான வேலை மிகுந்ததான பொருள்கள் நீங்க தான் வச்சிருந்தீங்க. உங்கள்கிட்ட ஐராவதம் இருக்கு, உங்கள்கிட்ட பாரஜாதம் இருக்கு, உங்கள்கிட்ட மகாமத்துவம் இருக்கு, உங்கள்கிட்ட கிண்ணகிணிங்கிற ஒரு மாலை இருக்கு, உங்கள்கிட்ட உத்தராட்சிதான் ஒரு சக்தி இருக்கு. அத்தனையும் தேவதாசம் அடிச்சு வந்து வந்துடுற இங்க உலகத்துல பூலகத்தையும் அழகான ஒரு பெண்மணி இருக்காளே, இது உமக்குத்தானே தெரிந்தது. ஸ்ரீரத்னமே கல்யாணி அப்படின்னு ராஜா வந்து எட்டு விட்டார். சொல்லணுமே முதல்லயே முதல்லயே குறைச்சு அதுக்கு மேல வந்து கொஞ்சம் முடி வேற சாப்பிட்டு வேற பண்ணிட்டு சொல்லணும்னா விவகாரம் முழுக்க இவர் என்ன பண்ணினா வேற வழி இல்ல. நேரம் ஒரு தூத்தன் அனுப்பிச்சாரா. சுக்ரி வந்து ராமாயணத்துல ஒரு குதிரையில நினைக்கிறார். இவ வேற இந்த தூத்தன் அனுப்பிச்சா என்ன சொல்ற இதுக்கே நிஜமக்தியா இப்படி எல்லாம் சொல்லணும். அது என்ன சொன்னான்னு தெரியும். இதுக்கே நிஜமக்தியா இப்படி சொல்லப்பா எப்படி என்ன எப்படியாவது அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் போல நீ கேட்கணும். அப்படி இருக்க சொல்லணும்னா இதுல சொல்லணும். அம்பாட்ட சொல்ல இருபது பூர்வகத்துல தைரோக்கியத்துல அதிபதியா இருக்கிறவா ரெண்டு பேர் தான். சும்மா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிக்கும் கல்யாணம் பண்ணிக்கோ விசேஷம் இல்ல வேற ஒண்ணும் இல்லை. நீங்க தப்பிச்சு எங்கேயும் போட முடியாது. அவர்கிட்ட எல்லா இந்திரன் உட்பட எல்லாரும் தெரிஞ்சவன் அப்படின்னு அந்த கல்யாணம் சௌக்கியமா இருக்கலாம். இப்படி எல்லாம் பேசினாலா அவள் எல்லாத்தையும் பொறுமையா கேட்க. அப்ப இந்த சுப்பரையோ சுப்பனையோ இவங்க அப்பா தாத்தாவையோ பழக வச்சது நான் தான்.
எங்கிட்ட வந்து அனாவசியமா இப்படி பேசுறேன் நீங்க கொஞ்சம் தெரியாம பேசுறேடப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பேசி முடிச்ச பிறகு ஒரு வார்த்தை சொல்றாங்க, சத்தியமும் வித்யாயோதிதம். அழகா பேசுறேன், நீங்க பேசுறது ஒன்றும் போய் பேசல, அழகா பேசுறீங்க. ஏன்னா கைரோப்பியா என்பதை சொல்வா அதே மாதிரிதான். ஆனா என்ன பண்ணேன், நான் ஒரு காலத்துல ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேன். என்ன பிரதிஜை தெரியுமா? யோமான் கைரே யோமே கத்வம் யோகதி யோமே பிரதிபலோ லோகே சமே பஸ்தப்ன வித்யதி அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் என் நாட்டுக்காரர் எப்படி இருக்கணும்னு ஒரு மனசுல கற்பனை இருக்க வேண்டாமா? எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா கேட்டா, எனக்கு என்ன தெரியும், நீ இப்படியே நினைச்சு பாத்தியா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டுருக்கோம். என்ன விவகாரம், என்னது அந்த தெரியலையே, இப்படி விவகாரம் ஏதோ ஒரு கற்பனை, நான் என்ன தெரியல. முன்னால இப்படி ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், ஒரு பிரச்சனை பண்ணிருக்கேன். யோமாம் செய்யறாவே என்னோட யார் முட்டு சண்டை போடுவானோ, யோமேகர் கொஞ்சம் போகி என்ன யார் ஜெயிப்பானோ, கீழ் விழுந்து விதிச்சு யார் வரலாம் அவனுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். யோமே எனக்கு சமானமா இருக்கணும், அப்படி இருந்தவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன நான் ரெசிலிங்கெல்லாம் நல்லா கத்துட்டு இருக்கேன் அப்படின்னா முன்னால நான் இதெல்லாம் நினைச்சு பார்க்கல சார். என்னோட புதுசத்தை போட்டு ஜெயிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சேன். இப்ப என்ன பண்றது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, திவ்யமங்கலமான ஒரு சுரூபமா இருக்கு. இப்படிப்பட்டதான் உங்களோட புதுசண்டை போட்டு ஜெயிக்கிறதா? நடக்காத காரியம் வேண்டாம். மிகவும் ரொம்ப பெரியவன், குடும்பமானவன், சும்மன் அதை விட மோசம். வேண்டாம் வேண்டாம், கௌரவமாக பல கூந்தல் கொடுத்து இழுத்துட்டு போறா போற அளவுக்கு பண்ணாங்க சொன்னீங்க, வேண்டாம் சொல்லி பார்த்தா தெரியல கவலைப்படுவேன். முன்னாலே நான் நாம பண்ணிக்கிட்டேனே, ஒரு டெசிஷன் எடுத்துட்டேனே, இப்ப மாற்ற முடியாது. என்ன குத்துக்கட்டு போடுறதுக்கு யார் வரானோ அவளை ஜெயிச்சு அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன், என்ன ஜெயிச்சதுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு வேணும்னா உங்க ராஜா கிட்ட சொல்லுங்க. என்ன பண்ணுவாங்க, அவன் போய் சொல்றான். ராஜா பார்த்தா இது சரியான காரியம் இல்ல அப்படின்னு என்ன பண்ண, நேர இருந்து வருவாங்க. முதல்ல என்ன கையை தருங்க ஊரலோசனும் அதை பேரே அவனுடைய கண்கள் எப்படி போக மாதிரி இருக்கான், கண்ணு வந்து போக இருக்கான். அப்படிப்பட்டதான ஊரலோசனும் அவன் என்ன ஏ ஊரலோசனா 60,000 சைனியங்களோட இப்ப முட்டாளும் தெரியும் அங்க இருக்கிறது ஒரு பெண்மணி. அவளை ஜெயிக்கிறதுக்காக 60,000 சைனியங்களோட ஒரு ராட்சசன் அனுப்பிச்சிருக்கான். அப்படின்னு சொன்ன கேட்டாங்க அதே கூந்தல் கொடுத்து அதெல்லாம் நின்றுவா அப்படின்னு அனுப்புற. இவர்கிட்ட போனா அப்பா நீங்க வந்திருக்கோம் வாங்கோ வாங்கோன்னு சொன்னா வரல, நான் முடிச்சுட்டு எடுத்துட்டு போவேன், பலாத்காரமா எடுத்துட்டு போவேன். கிட்ட வந்தோம் அப்படின்னு 3 சொன்னாலாம் அவன் இருக்கிற இடம் இல்ல. அத்தனை பேர் வந்து என்ன நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான பிராணமோ மனசோ உலகங்களோ அல்லது இந்த சரீரமோ எல்லாம் அம்மாவுடைய அனுகிரகத்தினால வந்தது. அதனாலதான் இந்த பூங்கிறது அவசரம். இந்த பூங்கிறது நம்மளை காப்பாற்றணும், காப்பாற்றாவும் அப்படின்னு நமக்கு தெரியாம ஏதோ பூங்கிறது காப்பாற்றணும் நமக்கு தெரியல. அப்படியே அந்த உட்காரம் சொன்னதுமே அழிஞ்சு போயிட்டான், சத்தெல்லாம் ஓடிய போயிட்டாளா. அடுத்தது சும்மான் பார்த்தா என்னடா இது 60,000 சைனியத்தோடு இருக்கேன். இந்த அம்மாவை பார்த்து சொன்னாலா அவளையே அனுப்பிட்டா போயிடுவா அப்படின்னு. இப்படி இவன் அனுப்பிச்சது என்ன காலையிலா
காளி மாதா நிறைய சொல்லிருக்கேன். காளி மாதா வேறு, கௌசிகி மாதா வேறு. காளி மாதா இந்த அம்மா கண்டனையும் முன்னதையும் கட்டியா கொண்டு அம்பேரி கண்டமதாவதா கண்டஞ்ச முண்டஞ்ச அப்படின்னு கண்டனையும் முன்னையும் சொன்னதுனால காளி மாதாவுக்கு இன்னொரு பேர் சாப்பிட்டார். சாமுண்டே விதியதே சாமுண்டே விததாரோகே காதாதேவி பவித்யதி அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி ஆடாடா அவனுக்கு முன்னாச்சு சண்டமுண்டனுக்கு முன்னாச்சு வேற சுகாதாரம் ஒண்ணும் இல்லையே. மற்ற சைனிகளோட மற்ற சேனாதிபதிகளோட அணுகினான். எப்படி 8ஆம் அத்தியாயத்துல 86,000 பேர்கள் கம்புகள், 40,000 கோடி ஜனங்கள், அதுக்கப்புறம் 100 கோடி ஜனங்கள் பௌமியாள், காலகாள், மௌர்வாள் இப்படின்னு அனுப்பிச்சா. அத்தனை சைன்யம் வந்து இத்தனை சைன்யங்கள் கூட அம்மா இடத்துல சிம்மத்து மேல ஏகாக்கியா இருந்திருக்காங்க. அதனால இவ்வளவு சைன்யம் வந்திருக்கு. இவளை சொல்வது பெரிய சமயமாகும். எரிந்து போன சரியா இல்ல. ஆகியால் என்ன பண்றதுன்னு மனசுல நினைச்சாளா பிரம்மேகர பிரம்மா ஈசா குஹ விஷ்ணுனா சதா இந்திரஸ்ய அஞ்சுதான் சொல்லுது. பிரம்மம், பரமேஸ்வரன், சுப்பிரமணிய சுவாமி, மகாவிஷ்ணு, இந்திரன் அப்படின்னு 8 பேர். இந்த 5 பேர், இந்த 5 என்ன இருக்குன்னா அது மேல 8ஆ போறது பிராமி அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம். தகவலே நீங்களே தாத்தோ நிஷ்கிராந்தாக நீங்களா சண்டிகா சக்திரா சிவாசதினி அப்படின்னு அப்பாடைய கண்டிகா சரீரத்துல இருந்து ஒரு சக்தி வந்து என்ன பண்ணிட்டா பரமேஸ்வரனை கூப்பிட்டு சொல்லிட்டா. யுத்தம் நடக்கிறது. யுத்தம் வந்து அவங்க சைன்யமெல்லாம் அழிஞ்சுவிடும், வீரரோட அழிஞ்சுவிடும். ஆகிய சண்டைக்கு வாங்கும் அப்படின்னு சுப்பன் சும்பாட்ட போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லலாம். சொன்ன சந்தர்ப்பத்தை சரின்னு பரமேஸ்வரனை சொல்ற வைத்து கேட்டு போனாராம். அதனாலதான் அவருக்கு அந்த அம்மாவுக்கு சிவதூதி இருக்கு. சிவனை தூதனா அனுப்புதுன்னா அம்பானுக்கு சிவதூதின்னு அப்படின்னு சிவதூதின்னு வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல அத்தனை தேவதைகள் அந்த வாகனத்துல கையில அஷ்டரூபமும் கமண்டலம் வச்சிருந்த பிராமியும் மாகேஸ்வரி தேவியும் மயில் வாகனத்துல மயூர வாகன சுப்பிரமணிய சுவாமி உருவத்தோட மயில் வாகனத்துல கௌமாரி வந்தாளம். வாராங்க. அதுக்கப்புறம் மைத்திரி ஆயுதங்களோட கைத்தறி நல்லா பிரகடனமானாள். வாராகி மாதா யஜ்ஞவாதா சாட்சாத் யஜ்ஞவாதா வராக ஸ்வரூபத்தோட எப்படி சொன்னாரோ அந்த ஸ்வரூபத்தை வந்தாரா. ரூபத்தில் அப்பாள் வந்தாள். தன்னுடைய பிழை மனித இப்படி அப்படியே ஆகினானா நட்சத்திரங்கள் கீழே ஊற்றுவதான். அந்த அளவுக்கு அந்த விடலை மயில நட்சத்திரங்களே கீழே உதிர்ந்து போறதா. அப்படி ஒரு சொல்லுவோம் சொல்லுவோம். 5 இந்தனுடைய சக்தி யானைக்கு ஐராவதத்துக்கு மேல ஏறிட்டு எப்படி கையில வஸ்திரத்தை வச்சுட்டு 1000 கண்ணாட்சி இருந்து இந்தனுடைய சக்தியே 5 பேரு. அந்த மக்கள் சட்டாட்சின்னு பேரு. இவர் வந்து யுத்தம் ஆரம்பிச்சது விவகாரம் வந்து ஏதோ ஒரு அம்மா தான் நினைச்ச இது மகாமாயா பிரபாவேனா இப்படி பல சக்திகள் கோடி கோடி சக்திகள் தர அத்தனை சக்திகளோட சேர்ந்து சட்டம் கொண்டு இருக்கா. அரசதாசிய சைன்யம் எல்லாம் இனிமேல் தோத்து கொள்ளும் போது இருந்ததா. அந்த சந்தர்ப்பத்துல ரத்த பீஜன்னு ஒருத்தவன் இவனுக்கு ஒரு வரம் இருக்கு. என்ன வரம் தெரியுமோ அவனுடைய சரீரத்துல ஒரு டிராப் பிளட் கீழே விழுந்தது வேறா. மறுபடியும் எத்தனை டிராப் விழுந்தோ அத்தனை ரத்த பீஜா சொல்லுவாங்க. அந்த ரத்த பீஜாவுக்குள்ள மறுபடியும் அவனுக்கு உடம்புல ஒண்ணும் இருக்காது. அவன் நல்லா எவ்வளமா இருப்பா, மகாவீராளா இருப்பா. அது போல இது என்ன சும்மா இருக்குமா முடியுமா? பிராமி குத்தினா ரத்தம் வந்தது. மாகேஸ்வரி திருசூலத்தினா ரத்த கீழே விழுந்தது. கௌமாரி கட்டி அரசினா கீழே விழுந்தது. வைத்தறி சகலத்தினால் ஒரு ரத்தத்தை விட்டா. அந்த ரத்தங்கள்லாம் கீழே விழ விழ ஆயிரக்கணக்கான ரத்த பீஜா வந்துட்டார்.
இது என்ன கதை சொல்றது? அது அங்க இருக்கு கொஞ்சம் கொடுக்கணும். நம்ம மனசுல ஒரு ஆசை வரும். அந்த ஆசைக்கு மேல 1000 ஆசை மேல மேல வரும். உங்க ஆசை பிடிச்சிருக்கே மாத்திரமே அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சு, 7-8 வருஷம் ஆச்சு, மாட்டிக்கிட்டா பெட்டர். அப்புறம் என்ன, இது வாங்குறதா அது வாங்குறதா, 3 டோரா 4 டோரா, இல்ல 2 வாங்கலாமா, சின்னது வாங்கலாமா, எதுக்கு 1 வாங்குறது, 2 சின்னது வாங்கிட்டோம்னா 2 தனித்தனியா வச்சுக்கலாம் முடியும். அதுக்கப்புறம் என்ன, வேற எங்கேயாவது பாதி பிடிச்சிருக்காவது அது வாங்கலாமா, இல்ல கடன் போட்டு வாங்கலாமா, வேற காசு கொடுத்து வாங்கலாமா, நகை எடுத்து வாங்கலாமா, அந்த நகை சும்மா தானே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அது அலங்காரம் பண்றதுக்கு எப்படி வாங்கணும், அதுக்கு கவலை வாங்கலாமா, இப்படின்னு 1000 ஆசைகள் அது பின்னாலேயே வருவாங்க. அதான் ஒரு ஆசையானது 1000 ஆசைகள் உண்டு பண்றதா ரத்த வீச்சு தெரிவிக்கிறது. இப்படி இந்த ரத்த வீச்சம் உண்டானா பல ரத்த வீச்சம் உண்டானால் ஒன்றும் தெரியல. பதவிய பதவியற்ற ஜோடிக்கம் அமோத அப்படின்னு சொல்லும் பொழுது உவாசகாலியும் சாமுண்டே வித்திருந்தம்பத நம்பரோ உவாச காளி காளியை கொடுத்தோம்னா எப்படி அட்ரஸ் பண்ணால காளிய காளி மாட்டாம எப்படி கூப்பிடணும், அம்மா காளின்னு தானே கூப்பிடணும். காளியை கூப்பிட்டு சாமுண்டே வித்திருந்தம்பத நம்பரோ, அதனால காளியும் சாமுண்டாவும் ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இந்த கௌரிக்கு யாரு காளி யாரு கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு காளி சாமுண்டே குரு அப்படின்னு என்ன பண்ணினா பூமி முழுக்க ஒரு நாக்காக ரொம்ப இருந்த முழுக்க பூமி முழுக்க அம்பாடிய நாக்காடி. இப்ப எப்ப நடக்கிறது அதனால நடக்கிறது. இப்ப என்ன ரத்த வேதனை எல்லாரும் அடிச்சா உதச்சா சக்கரை அதனால இது பண்ணினா ரத்தம் கொண்டுட்டே இருக்கு. ஆனா ஒரு ரத்தம் பூமியில விட்டாங்க. ஏன்னா எல்லாமே இந்த பக்கம் விட்டுட்டா காளி மாதாவுக்கு நாக்கு வெளியில் தொங்க போட்டு இது என்ன விவகாரம்? நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆசைகளை காக்கணும் என்ன பண்ணணும், இந்த ஆசைகள்லாம் விஷயத்தோட சேரப்படாது. அதுக்காகத்தான் விவகாரம் வேற எங்க உள்ளது அம்பாளுடைய சரித்திரத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால நாக்கு தானே இப்பொழுது சொல்லிட்டு இருக்கு. ஆகையால் அம்பாளுடைய வாக்கா இருக்கலாம். அப்படி உங்க மனசுல இதுவரை உங்க ஆட்டை கண்டுபிடிச்சு தொந்தரப்பட்டாது அப்படிங்கிற விவகாரத்துலதான் போயிருக்கு. அப்படி விவேகமா இருக்கிறது. இப்ப ரத்த வீரன் அவன் ஒண்ணும் பண்ண முடியல, புது ரத்த வீரன் வரல, பல ரத்த வீரன் கொண்டு விட. இந்த ரத்த வீரன் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் போயிடுக்கிற வாழ்ந்து விட்டான். ரத்த வீரம் சாமுண்டா வீர சோழிகம் அப்படின்னு அத்தனை ரத்த வீரம் சாப்பிட்டு விவகாரம் ரத்த வீரன் கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் சூழல் நிச்சயம் வர யுத்தத்துக்கு அவன் என்ன பண்ணினா விசுமது கீழே தள்ளினாலாம் பூமியில கம்மிய கீழே தள்ளானா ரொம்ப கெட்டவனாய் கொண்டிருக்குது. அப்ப அதை கொள்றதுக்காக என்ன பண்ணினா தன்னுடைய சூழத்தினால சங்கத்தை வச்சா சூழத்தினால என்ன பண்ணா அக்காட்டா சிவதூதி இதை சிவதூதி என்ன கைப்பற்றி இருக்காளா சூழத்தினால சுத்தி அந்த நிச்சயம் கொண்டுட்டா. அதுக்கப்புறம் என்ன பொண்ணுடைய தம்பியை கொண்டு கோபம் வந்தது சொல்றதுக்கு அவன் என்ன பண்ணினா கிட்ட வந்து அப்பாட்ட சொன்னான். அவருக்கு பேரு சொல்வது என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா, சும்மன்னு ஏன் பேர் சொல்றது? அவன் அப்பால வந்து கேட்கறான் என்ன பல அவனே பதில் மாதுங்கே கர்ப்ப அந்யாசாம் பலமா என்னமா ரொம்ப கொழுத்து பேசுறீங்க. நான் இருக்கிறது ஒருவன், நீங்க எத்தனை பேர் ராணி மாயந்திரே கௌமாரி வைஷ்ணவி நாகி எத்தனை பேர் வந்து இந்த சண்டைக்கு வந்திருக்கேன். என்னோட ஒருவரை சண்டை பண்ணணும் என்ன போட்டி தைரியம் இருக்கிறதையா கொண்டோம்னா அதான் தெரியல. அந்த மனசுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னா இப்படி இளைஞர்கள் நான் ஒருவர் நீங்க பல அப்பா சொன்னாரா அப்படி இல்ல. காணப்படுறதெல்லாம் பலவா காணப்படுறது. நான் யாரையும் சொல்ல அந்தந்த சக்தி அப்படி வந்துருக்கு. நீ பண்ணக்கூடியதான அட்டூழியம் அதிகரிக்க அதை குறைக்கிறதுக்காக பகவத் சக்தி விஷ்ணுமாயா வீட்டில் வரவு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகைவா அந்த அப்படின்னு சொல்லி சத்யா தேவியா கனவு சத்வோ ஏகைவா ஒரே அத்தனை உருவங்களும் இவரு ராமி மாணிக்கவி கௌமாரி வைஷ்ணவி வாராகி நாரதி
சொல்லி 5 அத்தனை சக்திகளை அப்பாட்டி சரீரத்துல உண்ணா போயிருக்கான். இதுவரைக்கும் இல்லாத ரெண்டு பேரும் பூமியில இல்லாம ஆகாசத்துல குதிச்சு சண்டை போடுறாங்க. சக்கரவர்த்தி பிரதமம் அப்படின்னு அப்படின்னு அப்பா தன்னுடைய தூரத்தினால் அவரை குத்தி கீழே தள்ளி அவரை சொல்லிவிட்டார். அப்படி சும்பன் சும்பாண்டிய வச்சு அதுக்கப்புறம் தேவதைகள்லாம் பூர்ணப்பட்டார். நாம் முதலையே நினைச்சோம் இப்படிப்பட்டதாக சொல்லுவோம். அம்பாளுக்கு என்ன வந்ததான ஆபத்துகள்லாம் போக்க பிள்ளைல அப்படின்னு தேவதைகள்லாம் சேர்ந்து இருந்தார். அப்படின்னா முதல் சரித்திரத்துல துர்கா சப்தத்துல அம்பாளுடைய திவ்யமான ஒரு ஸ்வரூபத்துல ஆரம்பத்துல மகாவிஷ்ணு எழுந்துகளும் முதல்ல சொல்றோம். அதுக்கப்புறம் 2வது சரித்திரத்துல முதல்ல சொல்றதுல கடைசியில சொல்றோம். 3வது சரித்திரத்துல முதல்லையும் ஸ்தோத்திரம் கடைசியில நமோ தேவியை மகா தேவியை சிவாயது தன்மனா முதல்ல சொல்றோம். பின்னால் மறுபடியும் தேவதைகள்லாம் சேர்ந்து விசேஷமா இருக்கு. சர்வத்திய புத்தி பூதேத ஜனத்திய சம்ஸ்தே ஸ்வர்காபவர்த்ததே தேவி நாராயண புத்ததே. எல்லோருடைய சரீரத்தையும் புத்திய ரூபமா இருந்தவர்கள் கலாகாஸ்தாதி ரூபேண பரிணாமம் பிரதாயினி கால ரூபமாக தாங்கள் நாங்கள் லோகத்தில் ஒரு நிற்கக்கூடியதான ரூபம் நிற்கே நாராயண புத்ததே சர்வமங்கலமான கல்வியே சிவே சர்வாத்தே சரணியே கல்வியே கௌரி நாராயண புத்ததே. உலகெல்லாம் ஒரு படைக்கணும் வாழணும் அழியணும் எல்லாம் நீங்க தான் காரணம். குணாசுலையே குணமையே நாராயண புத்ததே. திருமணங்களுக்கும் ஆசிரியமானீர்கள். அதோட மட்டுமில்ல ரஜோகுணத்துக்கு இருந்தாலும் எங்களை காப்பாற்றுகிற நாராயண புத்ததே. நீங்களே தான் சரஸ்வதி குருமாக்கள் அம்சயுக்த விமானே பிரம்மாணி ரூபதாயினி கௌசாம்பாட்சரிகே தேவி நாராயண புத்ததே. மகேஸ்வரி ரூபத்தில் நீங்கள் நாங்கள் குடும்ப சௌக்கியமா இருக்கணும். தம்பதிகள் அந்யோன்ய பாவம் இருக்கணும். திரிகூடச்சந்திராயிரே மகாவிஷ்ணுவாகினி மகேஸ்வரி நாராயண புத்ததே. ஆத்தம தெய்வங்களையும் ஸ்தோத்திரம் பண்ணினா கடைசியில் சர்வஸ்வரூபே சர்வேசே சர்வசக்தி சமந்திரே எல்லா ஸ்வரூபமும் நீங்கதான். இருக்கக்கூடியதான 98 ஆவரண தேவதைகள் ஸ்வரூபமும் நீங்க தான் போகப்பட்ட சர்வஸ்வரூபே சர்வேசே சர்வசக்தி சமந்திரே அயே தீர்த்தராயினோ தேவி. அந்த அம்மா சொல்றது என்ன? துர்கே தேவி நமஸ்துதே நாயகி நமோகி நாராயணே கைநலின பஞ்சதாயகி சாம்பவி சங்கரி சியாமளே மாதங்கி என்ற ஆய தியாதி உடையார் சரண நமக்கே அப்படின்னு அபிராமப்பட்ட அத்தனை ஸ்வரூபம் நீங்க சொன்ன ஸ்வரூபத்தை ஒரு ஸ்வரூபத்துல சொல்லிவிட்டார். ஏது என்ன சொல்ல தெரியும்? அகம் வஸ்ரே என்பதோ சித்தலாம் ஞாமா வித்யேவ விஸ்வதேவை அகம் வித்ராவணோ ஆஜீவம் ஞானம் ராத்ரி அகம் பஸ்மினோகா. நான் தான் விக்கிரகம், நான் தான் பொதுவா நாங்க தான் இருக்கோம். இப்படின்னு விஸ்வதேவாக நாங்க அம்மா நீங்க தான் இருக்கணுமா அப்படின்னு இந்திர நாத்திரி அக்னி தேவர்கள் இல்லாம நீங்க அத்தனை தேவதைகளா நீங்க இருக்கேன்னு வேதம் சொல்லிட்டு அதைதான் சொல்றது சொல்லி என்ன வேணும்னு தேவதைகளை கேட்கிற தேவதைகள் என்ன வேணும் சொல்லி எங்களுக்கு எப்பப்ப ஆபத்து வருதோ அப்பப்போ உங்களை நினைக்கிறோம். உங்களை நினைக்கிறப்ப நீங்க எங்களை அப்பப்போ உங்களுக்கு காப்பாற்றிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட அவர்களுக்கு நாங்க ஒன்றும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. கேட்கறதுக்கு முன்னால தியானம் பண்ற காலத்துல எங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு கேட்க வாழ்க்கெல்லாம் இப்படிப்பட்டதான பல மரணம் எல்லோருக்கும் அப்பாடியே கர்மா கிருபையா காமவீரே அனேனாயம் தன்யோ நகதே நகதே ஆதிரியதா வனேவா அனேவா சமகரமேவா லோகிமகரா சுசாந்திரா நீயத்யா. உங்க கணக்கு பார்வை இருக்கு, அதனால என்ன பார்வை வேற ஒண்ணும் நாங்க கேட்கல. எங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும், அது வேணும், ப்ரமோஷன் வேணும், பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் நீங்க பார்த்தாலே இருக்கு.
என்ன எத்தனையோ யாராருக்கோ எவ்வளவு கட்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் போக்கி விட்டார்கள். வேற ஒண்ணும் இல்லை. வேற எங்க போக இந்த மனுஷன் அல்ப சக்திகள் ஒரு அறிவும் இல்லை. உள்ள வார்த்தைகள்ல மறந்து போச்சு. அன்றைக்கே மறந்தோம். இனி வைக்கும் சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த சாஸ்திரம் பார்த்தா அதுக்கு விரோதமா இருக்க நியாயம் மீமாசைக்கு விரோதம், மீமாசை வேதாந்தத்துக்கு விரோதம். ஒன்னே புரியுது வாரங்கள் முழுக்க படிக்க படிக்க கம்ப்யூட்டர் ஜாஸ்தியா இருக்கு. கேட்கிறவாளும் என்னமோ கேட்கிறா இல்லாட்டி ஆன்சர் உள்ள தெரிஞ்சிருக்க மயக்கிலிருந்து வரமாட்டேங்கிறது. ஆன்சர் கூட கூட வரமாட்டேங்கிறது. இப்படி கவலை இருக்க அப்பா நீ மன பார்க்கணும். நீ நம்ம சபையா மாவிலும் காரணமா இதனால எனக்கு லாபம் உண்டு. உமக்கிறதுனால ஒரு லாபம் இருக்க வேண்டாம். ஏன்னா கணக்கு பார்த்துன்னா கணக்கு போட்டு எதையோ பார்க்கிறோம் எதையோ பார்க்கிறோம். என்ன பாருங்க எங்கேயாவது வாழ்க்கையில் விழுந்தா நான் சந்தோஷப்படுவேன். அப்படின்னு அம்பாளை பார்த்து அம்பாளை அனுகிரகம் பண்ணி ராட்சதர் மிஷன் இருக்கிறவங்க பாதாள போகும்படி அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் தேவதைகள் சொல்லி ஒண்ணு சொன்னா இதுதான் நமக்கு பரவாயில்ல இருக்கிறேன். ஒன்னே உள்ளதான் யாதேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேண சம்ஸ்திதா. அப்பப்ப சொல்லே இருக்கணும். ஒரு பாதங்களை நினைக்கணும். விசேஷம் அம்பாடைய உதயத்திலே இருக்கணும். இது உங்களுக்கு இருக்குதுன்னா அனுகிரகம் பண்ணி கொள்ளதான் தெரியமான ஒரு சரித்திரம். இப்படி மேல இருக்கக்கூடியதாக 7 கந்தங்கள் படிக்கிறார். இதுல விசேஷமான சுவாக சரித்திரம், சுவாக சரித்திரம். அது ருத்ராட்சமே காயத்ரி மொழியே இப்படிப்பட்டதாக விசேஷமான சொல்லி தேவி பாகவத்துடைய சரஸ்வதியோட நாளைக்கு விசேஷமா இதே